வணக்கம். ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. கிளியரா இருக்கு. ஆ. நன்றி, நன்றி. ஓகேம்மா. நீங்க சொன்னது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கேள்வி கேட்கலாம். அட்மிட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம்மா. ஆமா, நீங்க அல்சருக்கு வந்து வெண்பூசணி சாறு குடிச்சா நல்லது அப்படின்னு சொன்னீங்க. நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த மழை ம். காலத்துல குடிக்கும்போது பார்த்தா சளி பிடிக்கிற மாரி இருக்குங்கம்மா. அதுக்கு ம். ஏதாவது வேற ஆமா. காய் ஆ. குடிக்கலாங்க? இல்ல. நம்ம அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது நீங்க பச்சையா குடுத்திருப்பீங்க. அதவே ஆ, நம்ம சூப்பா குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேக வச்சு, சரிங்களா? ஓகே, அதுல ஓகே. வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம், அது மட்டும் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் பெருங்காயம் போட்டு, நீங்க அந்த சாறு எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு சளியும் பிடிக்காது. புண்ணு ஆத்துற வேலையும் நல்லா செய்யும். ஓ! ஓகே, ஓகேங்க. தைராய்டுக்கு ஏதாவது காய்கறி அந்த மாரி இருக்குங்களா? தயிர் எலுமிச்சம்பழம் சொன்னோம். சரிங்களா? இல்லைங்கம்மா. தயி விட்டு விட்டு கேக்குது. எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி கேட்கலைங்களா? ஆமாங்கம்மா. கேக்குதுங்கம்மா. கேக்குது. ஆ. அதாவது எலுமிச்சம்பழத்த வந்து பொடியா நறுக்கி போட்டு, ஜூஸ் எடுத்து, அந்த ஜூஸ வடிகட்டி சிப் பண்ணி குடிக்கணும். அதாவது பழம், தோலு, சதை எல்லாத்தையுமே சேர்த்து அடிச்சு ஜூஸ் அடிச்சு குடிக்கணும்னு சொன்னோம். அப்படி இல்ல அப்படின்னா, பொடியா அத நறுக்கி வச்சு, அப்படியே அந்த தோலோட நம்ம சாப்பிடுற வேலைய வந்து பார்க்கணும். சரிங்களா? ஆமா, ஏன்னா அல்சர் இருக்கனால அத எடுத்துக்க எலுமிச்சம்பழம் எனக்கு வந்து உள்ள போனோனே எரியுங்கம்மா. என்னால சாப்பிட முடியாது. ஆக்சுவலா வந்து தோலோட எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. சரிங்களா? நீங்க வெறும் சாறு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிரமத்த ஏற்படுத்தும். சரிங்களா? ஓ! அப்படி இல்ல அப்படின்னா, தைராய்டுக்குன்னு சில பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த ஓ! பயிற்சிகள நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அத செய்யும்போது வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகுற மாரி இருக்கும் நம்மளுக்கு. மத்தபடி வந்து நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கோங்க. நீர்ச்சிக்கலும், மலச்சிக்கலும் இல்லாம மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்வியல் முறைய சரியா காலையில எந்திரிக்கிற டைம்ல இருந்து நைட்டு இரவு தூங்குற டயத்தையும் சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மாறிடும். ஓகே. ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பும்மா. சந்தோஷம். அடுத்ததாக கல்யாணி குமரேசன், நீங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இது மோஷன் பிரச்சனை இருக்குங்கம்மா. உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு காலையில வெஜிடபிள் வந்து ராவா தான் சாப்பிடுறேன். மதியம் சரிம்மா. காய வச்சு கொஞ்சோண்டு தான் சாதம் வச்சுக்கிறேன். நைட்டுக்கும் காய்கறி தான் சாப்பிடுறேன் மேம். ஆனா ம், வந்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீயா போகுது. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து ம். ரொம்ப கட்டியா போகுது. அதுக்கப்புறம் லூஸா சிர போகுது. சிரமப்பட்டு போறது மாரி இருக்கு. அப்படித்தானங்க? சரியான வடிவத்திலயும் போகல. அப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி எடுத்த உடனே ஃப்ரீயா போகல. எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த இறுக்கமா இருக்குது. அப்புறம் வந்த ம், ம். வர்றதெல்லாம் லூஸா நல்லா வருது. ஓகே. ஆமா, உங்களுக்கு வந்து நீர்ச்சத்தும் கம்மியா இருக்கு. ஓகேவா? காலையில என்ன பச்சை காய்கறிகள் எடுத்துட்டு இருக்கீங்க? வெள்ளரிக்காய், தக்காளி, கோஸு, வெங்காயம் அந்த இது மாதிரி இது இது எதுக்காக? இது உணவா மட்டும் எடுக்குறீங்களா? எப்படி? உணவா எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இது எல்லாம் போட்டு ஜூஸா எடுத்து சாப்பிடுறேன். இது இது கோஸு, இது பூசணிக்காய், ம், தோலோட ம், எல்லாமே போட்டு ஜூஸா எடுத்து ம், சாப்பிடுறேன். இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுறேன். ம். இதெல்லாம் இல்லம்மா. ஆக்சுவலா வந்து இந்த முறையே தவறு. நீங்க இந்த மாரி காய்கறி சாலடா எடுக்குறீங்க அப்படின்னா, அத நல்லா மென்னு சாப்பிடுற வேலைய பாருங்க. சரிங்களா? அப்படி ஆமா இல்ல சார். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு காய்கறி சொல்றோம் பார்த்தீங்களா? ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. சரிங்களா? அடுத்தது தண்ணீர் வந்து நல்லா அருந்துங்க. உங்களுக்கு வந்து நீர் சத்து குறைபாடுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே போல என்ன பண்ணுங்கன்னா, உணவுல சமைக்கும்போது வாய் வைட்டங்களோ ஏதோ சமைச்சீங்க அப்படின்னா, அதுல விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க. ம். சரிங்க. அப்படி இல்லன்னா வாரத்துல ஒரு 2 நாளைக்கு ஒரு தோசையில 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து விளக்குக்குரிய எண்ணெய் வாங்காதீங்க. சாப்பிடுறதுக்குன்னு தனியா காய்ச்சி வைப்பாங்க. அந்த எண்ணெய வாங்கி 1 ஸ்பூன் அந்த தோசையில ஊத்தி அத சாப்பிடுங்க. அந்த சிரமம் இல்லாம போய்க்கிட்டே இருக்கும். சரிங்கம்மா.
ரெண்டாவது நன்றி. கொஞ்சம் ம். சுகர் இருக்கிறதுனால கோவக்காய் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு, அது கோவக்காய் எந்த வடிவத்துல சாப்பிட்டாலும் எனக்கு வாமிட்டிங் வந்துருது. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு ஜீரணத்தன்மை வந்து சரியில்ல. அப்படிங்கும்போது கோவக்காவ வந்து நீங்க வேக வச்சு சாப்பிடக்கூடிய வேலைய தான் செய்யணும். பொதுவா வந்து உங்களுடைய பச்சை காய்கறி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது ஜீரணத்தன்மை இல்ல அப்படிங்கிறதுனால வந்து வேக வச்சு சாப்பிடுறது, ஒண்ணு சூப்பா எடுத்துக்கோங்க. இல்ல வேக வச்சு காயா உணவா எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அந்த பொரியலா ஜீரணத்தன்மை இல்ல. பொரியலா பொரியலா எடுத்தீங்கனாலுமே சேரலையா? சேரலம்மா. அதாவது தண்ணியில பொரியலா கொதிக்க சாப்பிட்டு பார்த்துட்டேன். பொரியலாவும் ம். சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல ம். எல்லாமே வந்துருது. சரி. ஏன்னா அப்போ ரொம்ப ஜீரணம் வந்து சிரமப்படுது. ஜீரணத்த சரி பண்ணக்கூடிய வேலைய செய்யுங்க. சரிங்களா? 15 நாள் ஒரு முறை விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிங்க. சரிங்கம்மா. சரிங்களா? அடுத்ததா வந்து பசி எடுத்து சாப்பிடுங்க. எல்லாத்தையும் எல்லாமே YouTubeல பார்த்தேன், அதுல பார்த்தேன் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு, பசி இல்லாம எல்லா உணவையும் எடுக்காதீங்க. சரிங்க. உங்க உடம்பு எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ, அத மட்டும் நீங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய வேலைய பாருங்க. சரிங்கம்மா. சரிங்க. நன்றி. நன்றிம்மா. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்து பிரபு, நீங்க கேள்வி கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க பிரபு. திரும்பி மீட் பண்ணிட்டீங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க பிரபு. ஓகே, கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நானு இயற்கை சார்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ம். டீ, காஃபி எதுவும் குடிக்கிறது இல்ல. ம். ஆனா இருந்தாலும் என்னோட இது வந்து ஜீரண உறுப்பு வந்து சரியா இல்ல. நான் அதுக்காக ம். ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கேன். ம். இருந்தாலுமே வந்து காலையில எனக்கு பசிங்கிறதே இல்ல. ம். எப்பயுமே பசிங்கிறது இல்ல. அது போக ம். அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறது வருது. எனக்கு வந்து இதுவும் இல்ல. ம். 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 சுகரு, பிரஷர் எதுவுமே கிடையாது. ஆனா அடிக்கடி ம். சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. இருக்கீங்க. ம். 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 சாப்பிடுறது ஃபுல்லா ஆமா. கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். நிறையாவும் ம். சாப்பிடுறது இல்ல. 7 மணிக்கு 8 ம். மணிக்குள்ள சாப்பிட்டாலும் அதே இதுதான் வருது. காலையில ஆமா. எந்திரிச்ச உடனே பசிங்கிற உணர்வே இருக்க மாட்டேங்குது. சரி. 10 மணி அப்போ ஆனாலும். உங்களுக்கு மாதவிடாய் சரியா இருக்காம்மா? அது சரியா தான் வரும். சரியா தான் இருக்கும். வலிகள் எதுவும் அதாவது இருக்குமா? ஃப்ளோ ஒழுங்கா இருக்காது. ஆனா 28 நாளைக்கு ஒருக்க வந்துருது. ம். சரிம்மா. சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து மாதவிடாயில தான் பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ம். அத சரி பண்ணுங்க. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, சிறுநீர் பையிலயும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ம். நீங்க வந்து இந்த சைக்கிள் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா. நீங்க படுத்துக்கிட்டே சைக்கிள் எக்சர்சைஸ் பண்றது. அது மாரி ம். பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சரிங்க. வந்து இனிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க உணவுல சேர்க்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ம். ஓகேவா? அந்த இனிப்பு அதிகமா எடுத்தீங்க அப்படின்னாலும், அது ஜீரணமாகாம செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சொன்ன விஷயம் தான். நீங்க இயற்கையாவே சாப்பிடுறேன், எல்லாமே செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும், பசி ம். வர்றதுக்கு வந்து வழி செய்யணும். இல்ல எப்பயுமே பசி இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு பேதி எடுத்துடுங்க. பேதி ம். எடுத்துட்டு சரிங்களா? ஒரு சொல்லுங்கம்மா. சித்தா மருந்து கடைகள்ல போய் பேதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அத ம். எடுத்துட்டு, அடுத்த மறுநாள் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு, உணவ வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு சாப்பிடுறதா எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்கம்மா. மெயினா வந்து நீங்க சீரக சம்பா அரிசி கஞ்சி எடுத்துக்கிடலாம். கஞ்சியும், மல்லி துவையல், புதினா துவையல் இந்த மாரி வச்சு எடுங்க. அந்த வந்து சரிங்க. நீர சுரக்க வைக்கிற வேலைய வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நம்மளுக்கு தெரியும். என்ன உணவு எடுத்தா, எவ்வளவு உணவு எடுத்தா நம்மளுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இயற்கை உணவ வந்து எடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி.
நன்றிங்கம்மா. நன்றி அடுத்ததாக ஐயா. கார்த்திகா சுரேஷ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கார்த்திகா சுரேஷ். கார்த்திகா சுரேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஓகே. அடுத்ததாக பால் பாண்டியன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. பால் பாண்டியன். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் ஆகல. ஓகே. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம இந்த சீனி அவரைக்காய் வந்து காலையில பச்சையா ஒரு 5-6 காய் வந்து மிக்சியில அடிச்சு சாறு மாதிரி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட ஆமா வலிக்கெல்லாம் கேட்கும். ஆமா நரம்பு அது சம்பந்தப்பட்ட வெறும் பிரச்சனைகள். ஓகே மேம். இப்போ அது வாரத்துல 2 நாள் குடிங்களா? உங்களுக்கு தொந்தரவு, அதாவது வெரிகோஸ் வெயினாவோ இல்ல எப்பயுமே நரம்பு வந்து சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 11 நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து வாரம் 2 நாள் 3 நாள் எடுக்கலாம். இல்ல நார்மலா தான் இருக்கேன், அதை வந்து பலப்படுத்துறதுக்காக அப்படின்னா வாரம் 2 முறை எடுத்தா போதும். நன்றி மேம். இப்ப தொந்தரவு பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த காலையில எந்திரிச்சு நம்ம உடம்பு சொடக்கு போடுறோம் இல்லைங்களா? ஒரு அலுப்பா இருக்குன்னு சொல்லி சொடக்கு போடுறோம்னுட்டு கை விரல் பயங்கரமா வலிக்குது. அதுக்காக பிளஸ் எனக்கு ஒன் சைடு தலைவலி இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நரம்போட சேர்த்து மரத்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சரியாயிருச்சு. ஒரு வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாமான்னு கேட்கலாம் தான். முகவாதம் மாதிரி வந்துச்சாயா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. வரல. சரி, ஓகே. சரிங்களா, வாரம் 2 நாள் வந்து எடுத்துக்கோ. கொஞ்சம் நல்லா மிளகு, சீரகம், ஒரு கல் உப்பு சேர்த்து அதுல கொஞ்சம் வெந்நீர் கலந்து நீங்க குடிங்க. வெறும் வயித்துல? ஆமாய்யா. அதே மாதிரிமா இப்ப நான் வந்து காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறதுனால ஒரு அவசரமா சாப்பிட்டுட்டு போயிருவோம் நாங்க. இப்ப அந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு போனாலுமே பசி எடுக்கும். அந்த தொந்தரவு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா திருப்பி 12 மணிக்கு சாப்பிட வர்றதுக்குள்ள பசிக்குது. அப்ப கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை காய்கறி, ஒரு வேக வச்ச காய்கறி, இந்த கொண்டு போறதுக்கு வந்து கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு, பச்சை பயிறு, பழங்கள் இதான் கொண்டு போறேன். இந்த காய்கறிகள் கொஞ்சம் வந்து பச்சையா நறுக்கி கொண்டு போறது, வேக வச்சு கொண்டு போறது, இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகள் இருந்தா சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்ப நீங்க காலை உணவே காய்கறியா தான் எடுத்துக்கிறீங்களாயா? இல்ல இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 2, 3, 4 ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். அங்க போய் 12 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா போய் ஒரு 9:30க்கே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி 12 மணி வரைக்கும் அந்த பசியோட தான் நான் வேலை பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப கொண்டு இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிருவீங்களா? இல்ல இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறதா. ஜூஸ் எல்லாம் எதுவும் கொண்டு போறது இல்ல. இந்த கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொண்டு போவேன் கிண்ணத்துல போட்டு. ஒண்ணு 2 கொண்டு போவேன். இது மட்டும்தான் இருக்குங்களா? வேற ஏதாவது காய்கறிகள், பச்சை காய்கறிகள், வேக வச்ச காய்கறிகள் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போனா நம்ம அந்த டயத்துல சாப்பிட்டா? ஐயா உங்களுடைய வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீல்டு ஒர்க்கா இருக்கும் மேம். உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறேன். சரிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது பற்றாம இருக்கு. சரிங்களா? ஆமா. அப்ப வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமைச்ச உணவு தேவைப்படும். சரிங்களா? ஒரு டம்ளர் நீங்க கஞ்சி கூட எடுத்துட்டு போகலாம். கொண்டு போய் சாப்பிடலாம். இல்ல இங்க வந்து கஞ்சி வகைகள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அங்க கொண்டு போறதுக்கு வந்து அப்ப வந்து இந்த கொண்டக்கடலை, காய்கறி அதுல வந்து கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய், சொரக்காய், கேரட்டு, சரிங்களா, பீக்கங்காய் இந்த மாதிரி நீங்க சாலடா போட்டு கூட நீங்க கொண்டு போய்க்கிறலாம். ஓ சரிங்க மேம், சரிங்க மேம். இந்த லிஸ்ட் ஏதாவது இருக்குங்களா மேம்? இதெல்லாம் பச்சையா சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம், லிஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? அப்படிலாம் இல்லையா, எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு சில காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட முடியாது, அதனால அது வந்து தவிர்த்துக்கிற வேண்டியதான். ஓ சரிங்கம்மா, சரிங்க. சுண்டக்காய் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால எடுத்துக்கிற முடியாது. சரிங்களா? கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இனிப்பு சுவையும் சரிங்களா,
அந்த கொஞ்சம் லைட்டா ம். புளிப்பு சுவை, காரத்தன்மையோட இருக்கிற காய்கறிகள் தான் நம்ம எடுக்க முடியும். பச்சையா சாப்பிட முடியும். அதனால அத மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அது வந்து அதே மாரியும் நம்மளுக்கு அது ஒத்துக்கிறல, எதுவும் வாமிட்டாவோ, லூஸ் மோஷனாவோ போகுது அப்படின்னா, வேக வச்சு சாப்பிட்டு உங்க குடல வந்து பலப்படுத்திடுங்க. பலப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சையா சாப்பிடக்கூடிய வேலைகள வந்து செய்யுங்க. ரொம்ப நன்றி. ஏதாவது ஒரு இத வந்து இப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி ஏதாவது இருக்கு. இந்த பச்சையா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி ஏதாவது இருக்குங்களா? அதான் சொல்லிட்டேன்ல. பாவக்கா இருக்கு, சுண்டக்காய் இருக்கு, அதலக்காய் இருக்கு. இந்த விஷயம் வந்து ஆ, அதெல்லாம் ஆ. பச்சையா சாப்பிட முடியாது. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளித்தள்ள தான் செய்யும். சரிங்களா? ஓ! ஜீரணம் ஓ! ஆகாது. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க. ஆ. அடுத்தது லதா குரு, நீங்க பேசலாமா? நன்றி, நன்றி. ஓகே. பேசுங்கம்மா. சார் காலை வணக்கம் சார். காலை வணக்கம்மா. உங்ககிட்ட தான் நான் கொஞ்சம் பேசணும் சார். ஆக்சுவலா இத்தனை நாள் நடந்த கிளாஸ் என்னால பார்க்க முடியல. வீட்ல ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்க்க முடியல. இப்ப இந்த 6 மாசம் கிளாஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இது பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? என்னங்கிறது சொல்ல முடியுங்களா சார்? இந்த 48 நாள் நிகழ்வு வந்து உங்களுக்கு YouTubeல வந்துருங்கம்மா. YouTubeல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு. இனி வரும் காலங்கள்ல வந்து டெய்லி வந்து நீங்க வர சண்டேலேருந்து 21ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். வர ஓகே சார். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க தொடர்ச்சியா நீங்க அதில பார்த்து இது பண்ணிக்கலாம். சந்தேகங்கள் வேணாலும் அன்னன்னைக்கு சந்தேகங்கள் அவங்க உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த ஆசான்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாரம், வாரம் எல்லா ஆசான்களும் வருவாங்க. தொடர் பயிற்சி தான் இது. இது ஒரு குடும்ப ஒரு நிகழ்வு மாரி தான் இது. இதனால நீங்க ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றீங்க அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டாம். தினமும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுற மாரி டெய்லி வந்து இதனோட கருத்துக்கள நீங்க பகிர்ந்துக்கிறது நல்லது. அவ்வளவுதான். டெய்லி ஒவ்வொரு கண்டிப்பா. ஆசான்கள் வருவாங்க. அவங்க நிகழ்ச்சிய குடுப்பாங்க. நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். அதுலயும் சரிங்க உங்களுக்கு சார். YouTubeல வரும். அந்த YouTubeல உள்ளத நம்ம YouTubeல அப்லோட் பண்ணிடுவோம். டெய்லி நடக்கிறதையும். யூடியூப்ல வந்து நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சார். அது நமக்கு இப்ப நடந்ததெல்லாம் எப்படி பார்க்கறது? அதுல வருங்களா? அது வந்துருங்கம்மா. இன்னும் போடலங்கம்மா. வந்துரும், வந்துரும். எல்லாமே வந்துரும். ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ வெரி மச் சார். சார் மேம் கிட்ட ஓகே. ஒரு கொஸ்டின். மேம் கிட்ட ஒரு ஓகே. கொஸ்டின். ஓகே. கேளுங்கம்மா. மேம், மேடம் அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம், வணக்கம். இப்ப குதிகால் வலிக்கு தனியா ஏதாவது காய்கறி அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குமா. அது ம். குதிகால் வலி அப்படின்னா 2 குதிங்கால்லயும் வலி வருதாம்மா? இல்ல ரைட் சைடு மட்டும் வலிக்குது. ரைட் சைடு மட்டும் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு என்னன்னா கொத்தவரங்காய் தான். ம். சரிங்களா? சேனியரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கொத்தவரங்காய் வந்து நீங்க வந்து ஜூஸ் அடிச்சுட்டு அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம் வந்து ஒரு கல் உப்பு கலந்து அத எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அருமையா வேலை பார்க்கும். ஓகே மேம். சரிங்களா? பச்சையா தானே அதே மாரி பச்சை. பச்சைய பச்சைய கண்டிப்பா நீங்க வேக வைக்கக்கூடாது. வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, அதுல வலி கூடிரும். சரி. சரிங்களா? அதே மாரி ஓகே. அதிகமா உணவுல புளிப்பு எடுக்கிறத குறைச்சுக்கோங்க. சரி. சரி. ஓகே. நன்றி. 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 வணக்கம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கப்பா. அடுத்தது பிரபாதேவி. நீங்க கேள்வி கேட்கலாமா? பிரபாதேவி. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் வந்து ஒரு பக்கம் கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஷோல்டர்ல இருந்து. சரிம்மா. அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த சீனிவரங்காய வந்து ஜூஸா குடிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது எனக்கு ம். ஜூஸா குடிக்கும்போது அது ஏதோ உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாரி ஒமட்டுற மாரி இருக்கு. வயிறு ஏதோ உப்பிக்கிட்டு ஏதோ ஒரு ம். மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாத மாரி ஒரு இது வருது. 2 நாள் குடிச்சு பார்த்தேன். அதே மாதிரியே இருந்தது. அதோட நான் அத விட்டுட்டேன். அது எதனால சீனியரக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களாம்மா? அது கூட கொஞ்சம் உப்பும், கொஞ்சோண்டு அந்த மிளகு தூளும் சேர்த்து தான் குடிச்சேன். ம். அந்த ஆக்சுவலாம்மா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மாதவிடாய் அப்ப அந்த வலி அதிகமா இருந்தது அப்படின்னா, கொத்தவரங்காயும், எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து அடிச்சு எடுக்க சொன்னோம். ஓ! சரி. சரிங்களா? தோலோட போட்டு.
அப்படி எடுத்துக்கோங்க. அந்த முறை உங்களுக்கு அதுவும் வந்து வெளித்தள்ளுது அப்படின்னு சொன்னா, புதினா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆமாம்மா. 100 கிராமாவது புதினா எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அத சாறு எடுத்து அதுல தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத வந்து ஒவ்வொரு ஸ்பூன் விட்டு அந்த ஆ அந்த சாற வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரை அப்பப்ப வந்து 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 3 சரி. நாளைக்கு குடிங்க. அதே மாரி அ இரவு வந்து தினமும் வந்து நல்லெண்ணெய் தொப்புள்ல விட்டு டெய்லி மசாஜ் குடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்த மாதவிடாய் அப்ப அந்த தொந்தரவே உங்களுக்கு வராது. சரிம்மா. நன்றிம்மா. சரிம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. ம். நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்தது சூரியகலா, நீங்க பேசலாமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சூரியகலா. ஓகேங்க. வணக்கம் சார். அம்மாட்ட தான் கேள்வி கேட்கணும். அம்மா ஆ, வணக்கம். கேளுங்க. வணக்கம்மா. எனக்கு வந்து வலது கை கட்டை விரல் மட்டும் நடுக்கம் இருக்கு ம். சார். சாதாரணமா இருக்கும்போது இருக்காது. ஒரு டம்ளர் ம். பிடிக்கும்போது அல்லது முத்திரை ஏதாவது செஞ்சோம்னா அந்த கை ம். விரல் நடுக்கம் இருக்குமா? அதுக்கு என்ன காய்கறி வைத்தியம்? ஆமா, சுகர், பிரஷர் எதுவும் இருக்காம்மா? அதெல்லாம் இல்லம்மா. அந்த டெஸ்ட்டும் பண்ணல. ஆனா ம். எனக்கு மத்த எல்லா ஆரோக்கியமா தான்மா இருக்கேன். நான் ஒரு சரி, அக்குபஞ்சர் தெரியுங்கிறதுனால அது பண்ணிக்கிட்டு தேவைன்னா அதை சரிம்மா. பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால ஓகே. என்ன காய்கறி எடுத்துக்கலாம்? ம். நீங்க வந்து துவர்ப்பு தன்மை உள்ள ஒரு விஷயம் தான் அதிகமா எடுக்கணும். வாழைப்பூ சரி. இருக்குல்ல, ஆமா சார். வாழைப்பூ வந்து நீங்க அதிகமா வந்து சமையல்ல சேர்க்கிற மாரி பார்க்கணும். அதுவும் வாழைப்பூவும், வாழைத்தண்டும் சேர்த்து வச்சு, நீங்க வந்து ம், அத வந்து சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பலன் குடுக்கும். ம், சரிங்களா? நீங்க அந்த புள்ளிகள் வந்து கட்டை விரல்ல பயன்படுத்தும்போது, அந்த லங்வுட் அப்படின்னு சொல்றோம்ல, எல்லை 11 சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ஆமாங்க. எல்லை 11யும் எல்லை ஆ, எல்லை தெ 9யும் வந்து சேர்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க, புள்ளிகள வந்து. 2யும் சரிங்க. சேர்த்து சரிங்களா? சரி. போடும்போதும் ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிகப்படியான புளிப்பு உணர்வ மட்டும் நீங்க தவிர்க்கிறது மாரி பார்த்துக்கோங்க. துவர்ப்பு ஆ, தான் உங்களுக்கு அங்க கொஞ்சம் தேவைப்படுது. அத ஆ. எடுத்துக்கோங்க. இந்த இல்லம்மா. தென்னங்குருத்து எடுக்கிறது மாரி, வாழைப்பூ எடுக்கிறது மாரி, வாழைத்தண்டு எடுக்கிறது பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி. இது மாரி ஆ, எடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா, அந்த வாழைப்பூல வந்து மேல ஒரு சிவப்பு தோல் இருக்கு பார்த்தீங்களா? அ ஆமாம்மா. அந்த தோல எடுத்து வந்து நீங்க நல்லா கழுவிட்டு, கொதிக்க வச்சு கஷாயமா எடுத்து குடிச்சீங்கனாலும் நல்லாருக்கும். கஷாயம் கூட கொஞ்சோண்டு சூப்பு மாரியே போடலாம். மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு சூப்பாவே எடுத்து குடிக்கலாம். சரிங்கம்மா. உள்ள இருக்க வெள்ளை மடல் எடுக்கக்கூடாது. சிகப்பு மடல் மட்டும் எடுக்கணுமாம்மா? சிவப்பு மடல் மட்டும் சூப்புக்கு வச்சுக்கலாம். அந்த உள்ள இருக்கிற வெள்ள மடல்லாம் நீங்க சமைச்சு பயன்படுத்திக்கோங்க. எனக்கு என்ன சந்தேகம்னாம்மா, குளிர்ச்சி நரம்பு சம்பந்தமாக குளிர்ச்சி ஆகாதுல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ம். பயம் இருக்கு. அதுதான். இல்லம்மா. நீங்க துவர்ப்பு எடுக்கும்போது அது ஒரு வகை உஷ்ணம் தான். சரிங்களா? அத வந்து நீங்க வேக வச்சு எடுத்துடுறீங்கல்ல. ஒண்ணுமே ஆ, உங்களுக்கு செய்யாது. சரிங்களா? சரிங்க. இன்னொரு கேள்விம்மா. சொல்லுங்கம்மா. என்னோட மகளுக்கு மெனோபாஸ் டைம்மா. அது ம். டெஸ்ட் பண்ணதுல கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ம், ம், ம். அது ஆப்ரேஷன் பண்றதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அதனால ம், ஹோமியோ அப்படியே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சித்தா, ம், ஹோமியோல. ம், அதுக்கு ம். காய்கறி வைத்தியம் வந்து அது என்னது கொத்தவரங்காயும், கோவக்காயும் குடுக்க சொன்னாங்கம்மா. சரிம்மா. அது வேற என்னமும் குடுக்கலாமா என்னன்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்காக தான். கருப்பையில கட்டி ஓவரியில இருக்கா? கருப்பையில இருக்காம்மா? கர்ப்பப்பை வாயில இருக்குன்னு சொன்னாங்கம்மா. கர்ப்பப்பை வாயில இருக்கு. சரிங்களா? ம், ம். இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனிமா வந்து வாரம் 1 நாள் எடுத்துக்கிற சொல்லுங்க. சரிங்கம்மா. சரிங்களா? எனிமா குடுத்து வந்து கிளியர் பண்ணிக்கிற சொல்லுங்க. அப்புறம் சரிங்க. நீர்த்தார பயிற்சின்லாம் சொல்லுவாங்க. அது அகிலாம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த நீர்த்தார பயிற்சின்னு சொல்லி என்னன்னு கேட்டு இது பண்ணிக்கோங்க. அது வந்து சுத்தப்படுத்துற வேலைய செய்யும். சரிங்களா? சரிங்கம்மா. அடுத்ததா வந்து நீங்க இந்த கொத்தவரங்காவோட ஆ சர்க்கரை பூசணி எடுத்துக்கிரலாம். சரிங்களா? சக்கரை. சர்க்கரை சரிங்கம்மா. சர்க்கரை பூசணி, தோலு, விதை, சதை எல்லாம் சேர்த்து அந்த விதை வேண்டாம். தோலு, சதை எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு, சரிங்களா? ம். மாலை நேரம் வந்து ஒரு 5 நாள் அல்லது 7 நாட்கள் எடுத்துக்கிற சொல்லுங்க. காலையில வந்து கொத்தவரங்காய் எடுக்க சொல்லுங்க. மாலையில வந்து சர்க்கரை பூசணி எடுத்துக்கிற சொல்லுங்க. ஆ அதே சரிங்க. போல வந்து தொப்புள்ளையும், ஆசன வாயிலையும் நெய் வைக்க சொல்லுங்க. சரிங்களா? சரிங்கம்மா. தொப்புள்ல வந்து அ டெய்லி மசாஜ் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 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 1/2 விரல் அளவு
கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸாவும் டெய்லி ஒரு 2 முதல் 3 நிமிஷம் வந்து அதை கொடுத்துக்கிட்டே வரும். சரிங்கம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக கார்த்திகா சுரேஷ், நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, எனக்கு ரெண்டு பிரச்சனைங்கம்மா. எனக்கும் என்னோட குழந்தைக்கும் என்னோட கணவருக்கும். என் குழந்தைக்கு 13 வயசு ஆகுதுங்கம்மா, பெண் குழந்தை. அவளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்கம்மா. அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறது, 3 நாளைக்கு. இந்த முறை வந்துட்டு ஒரு 4 நாள் போகவே இல்லை. 5வது நாள் வந்துட்டு ரொம்ப கடுமையான வயிறு வலிங்கம்மா. ஒரு 4 டம்ளர் விளக்கெண்ணெய் கொடுத்துமே வந்துட்டு ஒரு வயிறு வலிங்கம்மா. 4 டம்ளர் விளக்கெண்ணெய் ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் மோஷனே போனா. அதுக்கு அவளுக்கு என்ன காய்கறி கொடுக்கலாங்கம்மா? ஆமா, அவங்களுக்கு வந்து அப்ப உடல்ல குடல் வறட்சி வந்து அதிகமா இருக்குமா. சரிங்களா. வந்து காலையில எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு 100 ml to 200 ml. அவங்களுடைய வயசுமா? 13 வயசு ஆகுதுமா. இன்னும் மெச்சூர்ட் ஆகல பாப்பா. ஓகே. நீர் உட்கார்ந்து மெதுவா சிப் பண்ணி அந்த தண்ணி அருந்த சொல்லுங்க. சரிங்களா. வந்து அந்த நீர் சத்து வரணும். அதுக்குரிய வேலையை வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அடுத்ததான் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க விளக்கெண்ணெய் கொடுக்கறது உணவுல வந்து வாரத்துல ஒரு 2 நாள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மூங்கில் அரிசி பாத்தீங்களா, மூங்கில் அரிசியை வந்து நல்லா வறுத்து அதை மிக்சியில அடிச்சு பொடி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. காலையில டீ காஃபிக்கு பதிலா அது ஒரு டம்ளர் சுடு தண்ணியில வந்து அந்த பவுடரை வந்து கலந்து கொடுத்துடுங்க. சரிங்களா. அது வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் கொடுத்துட்டு, இவங்களுக்கு வந்து பொரிச்ச உணவுகளை வந்து சுட்ட உணவு பொரிச்ச உணவை தவிர்த்துட்டு நல்ல பழங்கள், நிறைய காய்கறிகள், சரிங்களா, இத மாதிரி வந்து உள்ள கொடுத்துக்கிட்டே இருங்க. மாறிடும். இந்த கொத்தவரங்காய் ஜூஸை வந்து தேங்காய் பால் கலந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து கொடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அதே மாதிரி எனக்கு கணவருக்கு வந்துட்டு அவரு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுங்கம்மா. நார்மல், அதாவது ஏதோ சின்ன விஷயம்னால ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அது அவரு குழந்தைங்களை கண்டிக்கிறாரு. பிரஷரோட அளவு கூட இருக்காமா? இல்ல, நார்மலா இருக்குங்கம்மா. நார்மலா இருக்கு. ஆனா வந்து அவங்களுடைய டென்ஷன் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிதானே? சரிங்களா. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது வந்து தலைச்சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து எண்ணெய் குளியல் வந்து கண்டிப்பா எடுக்கணும். உச்சந்தலையில எண்ணெய் வச்சு ரெகுலரா எடுக்க வேலையை பாருங்க. சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புடலங்காய் பற்றி பேசியிருப்போம். சரிங்களா. இந்த புடலங்காயை வந்து நீங்க வந்து சூப்பாவோ ஜூஸாவோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவுல வந்து மாற்றம் அடையும். சரிங்க. ஐயா நல்ல சோமையா. இல்ல சோமையா லைன்ல இல்லங்கம்மா. சரிங்க ஐயா. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு வேண்டுகோள். என்னால வந்துட்டு இந்த காலச்சக்கரம் வந்துட்டு முழுமையா என்னால பயன்பெற முடியல. ஒரு 10 நாள் வகுப்பு மட்டும்தான் என்னால அட்டன் பண்ண முடிஞ்சது. நான் முழுமையா அட்டன் பண்ணுங்க ஐயா. அதுக்கு ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கம்மா. அந்த காலை வேலை தான் உங்களுக்கு 5:30 to 7ங்கிறது ரெகுலர் டைம். நீங்க அதுல ஃபாலோ பண்ணீங்க. ஒர்க்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கதாங்கம்மா செய்யும். நம்ம ஒர்க்கை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் என்னங்கம்மா? இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்கிறதே எனக்கு லேட்டா தாங்க தெரியும். அப்படிங்களா. சரி, இனிமேல் தொடர்ந்து கலந்துங்கம்மா. அத 48 நாளுங்கிறது ஒரு முன்னோட்டமான பயிற்சி தான். அதனால இனிமேல் தொடர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடர் வகுப்பு 6 மாத கால வகுப்பு நடைபெற போகுது. அதுல தொடர் வகுப்புல வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துருங்கம்மா. சரிங்க. நன்றிங்கம்மா. சிறப்பு.
சுசீலா, நீங்க கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் கேள்வி கேட்குறோம், கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. எனது அடுத்தது நம்ம அர்ஷத் பர்மர் ஐயா வெயிட்டிங்ல இருக்காங்க. சுசீலா, நீங்க கேள்வி கேட்கலாம். நாங்க காலேஜ் சக்கரம் டெய்லி தான் பாக்குறேங்க. ஆனா எனக்கு சளி தொந்தரவு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அது போக மாட்டேங்குது. இது கற்பூரம் தேங்காய் எண்ணெய் நைட்ல தடவி படுத்துக்கிறேன். அந்த பூண்டு வந்து நெய்ல நெய்ல வதக்கியும் சாப்பிடுறேன். ஆனா இந்த சளி தொல்லை போகவே மாட்டேங்குது. ரொம்ப நாளா மாத்திரை எவ்வளவோ போட்டாச்சு என் லைஃப்ல. வெறும் வீசிங்கா இருக்காமா அது உங்களுக்கு? வீசிங்க இல்ல. ஆனா வெளியே போயிருந்தாவே உடனே அலர்ஜி போல் ஆயிடுது. உடனே இதாகுது. அப்ப உங்களுக்கு மலச்சிக்கலை கவனிங்க நீங்க. ஆஹ் சரிங்களா? மலச்சிக்கல் இருக்காம பாத்துக்கோங்க. மலச்சிக்கல்னாலதான் உங்களுக்கு அந்த சளி உருவாகிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீர் காய்கறிகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அதோட வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? கொத்தவரங்காய் ஒரு நாள் எடுத்துக்கிறலாம். சரிங்களா? அத வந்து நீங்க மிளகு சீரகம் போட்டு எடுக்கிறது மாதிரி பாத்துக்கிறலாம். அதை விட வந்து உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் இருக்கு பாத்தீங்களா? பிஞ்சு காய் இருக்குல்ல, பிஞ்சா இருக்கும் பாத்தீங்களா? அந்த பிஞ்சு காயை வந்து நீங்க சூப்பா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும். மூச்சு பயிற்சி வந்து ரெகுலரா பண்ணுங்க. அது டெய்லி தான் பண்றேன். இருந்தாலும் எனக்கு நாள்பட்ட இந்த சளி தான் போகவே மாட்டேங்குது. அதுதான் அதாம்மா, அப்ப மலம் தேங்கிக்கிட்டே இருக்கு. மலம் வெளியேற்றக்கூடிய ஒரு பேதியோ அதோ அது சேர்த்து நைட்லயே நான் வெஜிடேரியன் தான். நான் ஜபம் பண்றோம் நைட் காலையில. அது எப்படி அந்த வரவே மாட்டேது. நாங்க டெய்லி எழுந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்றோம், இது பண்றோம், இது ஆக மாட்டேங்குது. அதுதான் 2 வேளை வரப்ப செய்யணும்ல, ஒரு வேளை தான் வருது. அதுக்குதான். அதுதாம்மா நான் சொல்றேன். பேதிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுங்கன்னு சொல்றேன். எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நீங்க பசி எடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? பசி இல்லாம உணவுகளவே கொண்டு வரத சாப்பிடக்கூடாது. சரிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா இறை வாசுகி, நீங்க கேள்வி கேட்கலாமா? இறை வாசுகி, கொஞ்சம் குயிக்கா கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. எனக்கு 2 கேள்வி. வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு வந்துங்கம்மா 36 வயசு ஆகுதுமா. இப்ப 2 மாசமா பீரியட்ஸ் வரல. அதுக்கு முன்னாடி ரெகுலரா இருந்துகிட்டு இருந்துச்சுங்கம்மா. அப்புறம் இன்னொன்னு வந்து எங்க தங்கச்சி பொண்ணுக்கு வந்து அதுக்கு வந்து தூக்கமே வரலங்கம்மா. நைட்ல எல்லாம் தூங்குது. அது அலோபதி தான் எடுத்துக்கிறாங்க அவங்க. இதுக்கு என்னங்கம்மா பண்ணலாம்? நன்றிங்கம்மா. வாழ்க. அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மன ரீதியா டென்ஷன் எது இருக்கான்னு பாருங்க. அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சரி பண்ண சொல்லுங்க. சரிங்களா? இப்போதைக்கு அப்படின்னா வெண்பூசணி இருக்கு பாத்தீங்களா? வெண்பூசணியில கருப்பு திராட்சை அடிச்சு காலையில அந்த ஜூஸ் வந்து அருந்திட்டு வர சொல்லுங்க. சரிங்களா? இரவு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி வந்து இரவு தூங்கும் போது வந்து தொப்புள் நல்ல எண்ணெய் விட்டு மசாஜ்க்கு வந்து கொடுக்க சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வந்து அவங்க பொரிச்சதையும் இதையும் தவிர்க்க சொல்லுங்க. அதான் ஒரு விஷயம். சரிங்க. அந்த அந்த தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எத்தனை வயசுமா? அவங்களுக்கு 45 வயசு இருக்குமா. 45 வயசு இருக்கு. சரியா? அவங்களுக்குமே மனம் உலண்டான ஒரு விஷயத்தினாலதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா புடலங்காய் வந்து நீங்க ரெகுலரா வந்து வந்து சூப்பாவோ ஜூஸாவோ மாலை நேரம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நாளடைவுல மாறிடும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது பிரபாகரன் இடப்பாடி, நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. பிரபாகரன் ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இப்போ இயற்கை உணவுல எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறப்ப உடல் எடை குறையும் இல்லைங்களா? அந்த இருக்கு. அந்த உடல் எடைங்கிறது நமக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு முதல்ல ஒரு 84 கிலோ இருந்தேங்கம்மா. நான் இயற்கை உணவு வந்து ஒரு 6 மாச அளவில் என்னோட எடை இப்போ 67 கிலோ இருக்கு. ஆனால் ஃபைனலாக 61 கிலோ போயிடுச்சு. இன்னும் உடல் எடை குறையுமா இல்லை மறுபடியும் இந்த இயற்கை உணவு விட்டுட்டு வரக்குள்ள மறுபடியும் கூடுமா அப்படிங்கிற விஷயம் இயற்கை உணவு 3 நேரம் எடுக்கிறீங்களாயா? ஆமாம்மா. 2 வேளை மட்டும் எடுத்துட்டேம்மா. காலை மதியம் மட்டும், இரவு உணவை வந்து தவிர்த்துட்டேங்கம்மா.
பசி மதியம் வந்து எடுக்கல சமைச்ச உணவு எடுக்கிறீங்க. இயற்கை மதியம் உணவு தான்மா. சமைச்ச 3 உணவு நேரம் இயற்கை உணவா 3 வேளையும் எடுத்துட்டேங்கம்மா. பசி எடுக்க உணர்வு இருக்கக்குள்ள இயற்கை உணவு மட்டுமே எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. எடுத்தீங்கனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, காலையில வந்து இயற்கை உணவு எடுத்துக்கோங்க தாராளமா. மதியம் சரிங்க. வந்து சமைச்சதை எடுக்க. ஏன்னா அதுவும் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா வேலைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதனால சரிங்க. அதுவும் மாத்தி எடுங்க. ஆ உடல் எடை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவா இருக்கமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாருங்க. சோர்வு குடுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அது கவலைப்பட வேண்டிய விஷயம். சோர்வு இல்ல நான் எல்லாமே ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையே இல்ல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரிம்மா, அப்புறம் இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இயற்கை உணவுல என்ன மாரி உணவுலாம் எடுத்துக்கலாம்? அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவுபட சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. மலச்சிக்கல் அப்படிங்கிறது நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் வந்து நம்ம அதுல மெயினா கொத்தவரங்காய் சொல்லியிருக்கோம், அவரைக்காய் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இத வந்து காயா வந்து நம்ம அதிகமாவோ, சூப்பாவோ எடுக்கும்போது வந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? அதே போல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பீர்க்கங்காய். அந்த பீர்க்கங்காயும் எல்லாம் உணவுல எடுக்கும்போது, அந்த குடல் வறட்சியும் வந்து குறையும். அதனால மலச்சிக்கல் இருக்காம இருக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிம்மா. மகிழ்ச்சிம்மா. வாழ்க நன்றியா, வளமுடன். நன்றியா. நல்லா வாழ்க இருக்கணும். வளமுடன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. சிறப்பு. அடுத்ததாக சங்கர், நீங்க கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. சங்கர்ஜி அம்பத்தூர். சங்கர்ஜி அம்பத்தூர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. என் மனைவிக்கு வந்து தைராய்டு இருக்கு மேடம். T4 T5 வந்து T4 T3 கண்ட்ரோல் ஆயிடுது. TH மட்டும் டேப்லெட்ல கண்ட்ரோலே ஆகல. காய்கறி ஆக மாட்டுது. ஐயா அவங்களோட எமோஷன் ரொம்ப அதிகமா இருக்குமா உங்களுக்கு? சரிங்களா? அதிகமா இருக்கான்னு கேக்குறேன். இருக்கலாம். இல்ல எமோஷன் படுவாங்க. அதிகமா எப்பொழுதும் பட மாட்டாங்க. எமோஷனா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, இல்ல மன அழுத்தம் அப்படியே அதை வெளி சொல்லாம அழுத்தமா இருந்தாதான் அந்த பாயிண்ட் வந்து அது வந்து குறையாம இருக்கும். சரிங்களா? அதுக்கு ரெகுலரா வந்து நீங்க புடலங்காய் வந்து ஜூஸ் வந்து மாலை நேரம் வந்து கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். காலையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெமன் வந்து அது வந்து லெமன் ஜூஸ்ங்களா? ஆமா, லெமன் ஜூஸ் அப்படின்னா நீங்க வந்து தோல் சாதம் எல்லாமே சேர்த்து அடிச்சு கொடுக்கணும். சரிங்களா? இல்ல எனக்கு அது வந்து சிரமப்படுமா இருக்கும் அப்படின்னா அந்த லெமனையே வந்து பொடியா கட் பண்ணி கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு மட்டும் சேர்த்து வச்சு அதை ஊறுகாய் மாதிரி வந்து மதிய உணவுல சேர்த்துட்டு வர சொல்லுங்க. மாறி அவாய்ட் பண்ணக்கூடிய உணவு காய்கறிகள் ஏதாவது இருக்கா? காய்கறில அவாய்ட் பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் மட்டும்தான் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றபடி வந்து ஆமா. மத்தபடி எல்லா உணவுகளையுமே எடுத்துக்கலாம். ஓகே. 2வது கேள்வி. என் பொண்ணுக்கு வந்து இப்ப குளிச்சுட்டு வந்தாலும் பயங்கர தும்மல் பயங்கரமா இருக்குது. 20 இயர்ஸ் ஆகுது. தும்புறா, தொடர்ச்சியா தும்புறா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறா. இதுக்கு என்ன? இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா முருங்கை விதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கடைகள்ல நாட்டு மருந்து கடையில முருங்கை விதை இல்ல நம்ம மரத்திலே இருந்துச்சுனாலும் அந்த வெடிச்சு போய் அந்த விதையா இருக்கும். அந்த விதைய 2 எடுத்து டெய்லி 2 காலையில வெறும் வயிற்றுல வந்து சப்பி சாப்பிட சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரவு ஒரு 5 நாள் 5 மிளகை வறுத்து தட்டி போட்டு அப்புறம் அதை எடுக்க சொல்லுங்க. மூச்சு பயிற்சி ரெகுலர் பண்ண சொல்லுங்க. மாறிடும். ஓகே. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு. அடுத்ததாக மாலா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா போதும், ஏன்னா நிறைய பேர் அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐயா வெயிட்டிங்ல இருக்காங்க. அதனால மாலா, நீங்க உங்களோட நம்ம இந்த அம்மாவோட கேள்வி பதில் செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாங்கம்மா. வணக்கம்யா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. கேள்வி கேளுங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா எனக்கு வந்து என்னன்னா சாப்பிட்ட உடனே வந்து
மலம் ம். கழிச்சிடுறேங்க நானு. 3 சரி. டைம் ம், ம், ஒரு ம், நாளைக்கு ம், 2 வேளை தான் மலம் கழிக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? காலையில ம், எப்பவுமே எந்திரிச்சோனே மோஷன் நார்மலா போயிருதுங்கம்மா. ம், அப்புறம் ம், சாப்பிட்ட உடனே 3 வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ம், மலம் கழிச்சிடுறேங்கம்மா. ம், ம். இத வந்து அதாவது வயிற்று உப்பிஷமா இரிட்டேட்டிங் பவுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உள்ள வந்து அந்த காற்று தேங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்களா? ஓ! நீங்க என்னன்னா, ஒரு 3 நாளைக்கு வந்து கடுக்கா கஷாயத்த மட்டும் எடுத்துடுங்க காலையில. கடுக்காவ கொதிக்க வச்சு, அதுல விளக்கெண்ணெய் கலந்து எடுத்துடுங்க. சரிங்களா? கடுக்கா அதுக்கப்புறம் பொடிங்களாம்மா? ஆமா. ம். கடுக்கா பொடியோ, காய் இருந்துச்சுன்னா தட்டி போட்டு, உள்ள இருக்கிற இத வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு, ஆ அத க கொ தட்டி போட்டு கஷாயமா வச்சு வடிகட்டிட்டு, அதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த அளவுங்கம்மா? உப்பு அளவு வந்து 1 டம்ளர் தண்ணிய 1/4 டம்ளரா வத்த வைக்கணும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இல்ல பொடியோட அதுல வந்து அளவுங்கம்மா? பொடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போட்டா போதும். காயா சரிங்கம்மா. இருந்ததுன்னா 2 காய், கடுக்காய். சரிங்கம்மா. சரிங்களா? வச்சுட்டு அதுல ஒரு 10 எம்எல் வந்து விளக்கெண்ணெய் கலந்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அ உணவுல வந்து வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? வாழைப்பூவ அதிகமா அத வந்து சூப்பா எடுத்தீங்க. ஒரு 11 மணி போல அந்த சூப்பா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல விஷயம். சரிங்கம்மா. அம்மா ம். அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கும் இதே தொந்தரவு இருக்குங்கம்மா. ஒரு குழந்தைக்கு 3 வயசு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு. அவங்களும் ம். சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கவே, ஊட்டவே அடுத்து ஆ. மோஷன் ஆ போயிடுறாங்கம்மா. அப்போ உங்க உணவு முறைய கொஞ்சம் நல்லா என்னன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரிங்க. அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்படி போறது அப்படிங்கிறதுமே பெரிய மலச்சிக்கல் தான். சரிங்களா? அவங்களுக்கு சரிங்கம்மா. வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் பருப்புல, ரசத்துல இந்த மாரி விளக்கெண்ணெய் கலந்து ஊத்தி சாப்பிடுங்க. ஒரு தோசையில வாரம் 1 நாள் குடுக்குறத பாருங்க. அந்த வயிற்றுல வந்து அந்த உள்ள தேக்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க. அத வந்து சரி சரிங்க. பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வேக வச்ச உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. ஆமா அந்த நன்றிங்க. எலுமிச்சம்பழம் சொல்லியிருந்தீங்கல்லம்மா, அது தோலோட தான் எப்பவுமே வந்து நம்ம உணவா இப்போ ஜூஸ் அடிக்கிறோம்னா, தோலோட தான் ம். சேர்த்து அடிக்கணும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அப்படிங்களா? அது எப்பவுமே தோலோட எடுக்கும்போது தான் தைராய்டுக்கு மித்த விஷயத்துக்குமே வந்து மருந்து. சரிங்களா? ஜூஸ் சாதாரணமா எடுக்கும்போது அது வேற விதமா எடுத்துக்கலாம். அது தொந்தரவு உள்ளவங்களுக்கு அதோட எடுக்கணும். அதிகமா சரி. ஜூஸா எடுக்கும்போது பாதிப்புகள் ஏற்படும். தோல் கலந்து எடுக்கும்போது வந்து பாதிப்புகள் கிடையாது. ஓ! சரிங்கம்மா. அத மிக்ஸியில சேர்த்து அடிச்சிடணுங்களா? தோல. ஆமாம்மா. ம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான மகிழ்மா. நம்ம நிறைவு ந செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்தது நன்றி ஐயா ஐயா. நன்றி, நன்றி. ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அடுத்த லெவல்ல ஐயா அம்மா வர அடுத்த கிளாஸ்ல அம்மா வரக்குள்ள உங்களுடைய கேள்வி பதில நீங்க எல்லாருமே கேட்டுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அடுத்தது ஐயாவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால உங்களுடைய சந்தேகங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்க அடுத்த செஷன்ல நீங்க கண்டிப்பா அம்மாட்ட கேட்டு எல்லா கேள்விகள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இமிடியேட்டான கேள்வி உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நாங்க கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே நன்றி. எல்லாருமே சிறப்பா இன்னைக்கு கேள்வி கேட்டீங்க. அம்மாவும் அதுக்கு காய்கறிக்கு உண்டான ஏன்னா காய்கறி வந்து நடைமுறையில தினமும் நம்ம வீட்ல பயன்படுத்துற விஷயங்கள். அதனால எல்லாருக்குமே வந்து அந்த சந்தேகங்கள் இருந்திருக்கும். எல்லாருமே கேள்வி கேட்டீங்க. சிறப்பா அவங்களும் பதில் சொன்னாங்க. இன்றைய செஷன்ல நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி, அதற்குண்டான கேள்வி பதில் செஷனையும் சிறப்பாக நமக்கு வழங்கிய ஒரு நிமிஷம். அலமேல் மங்கை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே பர்மர் ஐயா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணட்டுங்களா? இதாயிடுச்சு, டவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே.
நன்றி. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருமே சிறப்பானது ஒரு கேள்வி கேட்டு சிறப்பா நம்ம காய்கறி மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் பர்மரையா கலர் நம்பர் தெரபி அர்ஷத் பர்மரையா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்கள அந்த கலர் நம்பர் தெரபிக்கு உண்டான வகுப்பை நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இந்த கலர் நம்பர் தெரபில இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்னா நான் பர்மிஷன் கொடுக்குறேன். டாக்டர் நந்தினி தேவி. டாக்டர் நந்தினி தேவி, நீங்க கேள்வி கேட்கலாமா? ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. மீட் ஆயிடுச்சு. ஹலோ ஐயா, கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுங்கம்மா. ஐயா, கலர் தெரப்பிக்கு வந்து நம்ம ஆர்கானிக் கலர்ஸ் யூஸ் பண்ணாதான் வேலை செய்யும்னு சொல்றாங்க ஐயா. அப்படி இருக்கிறப்ப ஆர்கானிக் கலர்ஸ் வந்து நம்ம எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? எப்படிங்க அது? ஆர்கானிக் கலர் தான் வேணும்னு கிடையாது. நம்ம நார்மல் ஸ்கெட்ச் பென் கலர் கூட யூஸ் பண்ணா அருமையான ரிசல்ட் இருக்கு. நம்ம சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்கல்ல இந்த ஸ்கெட்ச் பென், அந்த ஸ்கெட்ச் பென் கலர் யூஸ் பண்ணாலே போதும். ஆர்கானிக் தான் வேணும் கிடையாது. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்தது சரவணச்சந்திரன், நீங்க கேள்வி கேட்கலாம். சரவணச்சந்திரன், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். நான் காய்கறி பற்றி கேட்கணும், நாளைக்கு கேட்குறேன் சார். சரி, ஓகேங்க, நன்றி. இது வேற இருக்கு, நாளைக்கு கேட்குறேன் சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே. அடுத்து கிருத்திக், நீங்க கேள்வி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கிருத்திக் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்க்கு அதுக்கு ஏதாவது கலர் தெரப்பி இருக்கு? நீங்க கேட்டுக்கலாமே, கேட்டுங்க. காய்கறி முன்னிட்டு இருக்கான், இது கலர் தெரப்பி. யாராவது ஒரு ஆள் பேசுங்க, 2-3 பேர் பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயா மீட் பண்ணீங்க. சந்திரன், ஒரு நிமிஷம். ஓகே அம்மா. கிருத்திக்மா, நீங்க பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, நீங்க மீட் ஆயிட்டீங்க. ஹலோ சார், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்க்கு ஏதாவது அந்த மாதிரி கலர் தெரப்பி இருக்குங்களா சார்? ஆட்டோ இம்யூனுக்கு கலர் தெரப்பி இருக்கு. பட் அதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய விதமா யூஸ் பண்ணணும். அது என்ன ப்ராப்ளம், ஆட்டோ இம்யூன் நிறைய இருக்கு. எந்த விதமான ஆட்டோ இம்யூன்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். பட் ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அந்த ரிஸ்ட்ல இந்த மேல உள் சைட்ல, இங்க இந்த வெளி சைட்ல ஓகே சார், இந்த மாதிரி பிளாக் கலர் போட்டு வந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் ஆட்டோ இம்யூன் நிறைய இருக்கு. அதுல எந்த பிரகாரமான டிசீஸ் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். என் பையனுக்கு ஒரு 13 வருஷமாவே தலையில புழுவெட்டு இருக்கு சார். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், கேட்கல. அப்புறம் இப்போ வேற ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல சொன்னாங்க ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். தலையில என்ன இருக்கு? புழுவெட்டு, அலோபேஷியான்ட்டு புழுவெட்டுன்னு அந்த அலோபேஷியா, ரைட். இருக்கிறதுனால இப்பதான் ட்ரீட்மெண்ட், அது என்னன்றதை இப்பதான் கண்டுபிடிச்சோம். நாங்க அவுட்டருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அந்த தம்பு இருக்குல்ல, இதுல வந்து இந்த மேல் சைடுல இது ஃபுல்லா, இங்க வந்து ஃபுல்லா பிளாக் கலர் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ரைட்டா? இது ஃபுல்லாவே பிளாக் அப்ளை பண்ணுங்க. கொஞ்ச நாள் பண்ணி பாருங்க, குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த முடக்குவாதம் பிளாக் கலர்ல வந்து எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த விதமான பூச்சிகள் இருந்தாலும் எல்லாமே செத்து போயிடும். ஸோ இந்த பிளாக் கலர் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சிகள் இதாகி அப்புறம் பிளாக் கலர் வந்து ரீஜெனரேஷன், அதாவது திருப்பியும் உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை வந்து பிளாக்கு உண்டு. ஏன்னா பிளாக் வந்து ஆரிஜின்னா உற்பத்தி. ஸோ இந்த இது புழுக்களும் இதாயிரும், அதுக்கப்புறம் அத முடி திருப்பியும் வளர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பண்ணி பாருங்க, இந்த இடத்துல பிளாக் கலர் பண்ணிப்பாங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணணுமா சார்? அது ரிங் மாதிரி ரவுண்ட் பண்ணணும். இது தம்பு வந்து உங்க ஹெட்.
ஓகே ரைட்டா? சார். இதுல இந்த ம். 2 கண்ணு, மூக்கு, வாய் நம்ம சின்ன குழந்தை விளையாடுவாங்க. அதேதான் ஆமா சார். அக்யூப்ரெஷர். சோ இது வந்து தலை ஏரியா. அந்த எந்த ஏரியால உங்களுக்கு இருக்கோ அந்த ஏரியால பிளாக் பண்ணுங்க அவ்வளவுதான். ஓகே சார். இந்த ருமட்டாய்டுக்கு இருக்கா சார் அந்த மாதிரி? ருமட்டாய்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ். ஆமா. அதுவும் அதுக்கு ஆட்டோ வந்து இந்த இம்யூன். ஆமா. அதுவும் ஆட்டோஇம்யூன் தான். அந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நடு ஜாயிண்ட்ல பிளாக் கலர். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஓகே. நன்றி. ஓகே. நன்றிங்கம்மா. சிறப்பு. தேங்க் யூ சார். தேங்க் யூ அடுத்தது சார். அனிதா பிரகாஷ், நீங்க கேள்வி கேட்கலாமா? அனிதா பிரகாஷ். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் என்னோட குழந்தைக்கு வந்து 11 இயர்ஸ் ஆகுதுங்க சார், எங்க பாப்பாவுக்கு. ம். கால் வலி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதுவும் மிட் நைட்ல அந்த மாதிரி தான் கால் வலி இருந்துட்டு இருக்கும். ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி டைம்ல கால் வலி இருக்கும். அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்? தண்ணி எவ்வளவு சாப்பிடுது அந்த பொண்ணு? கம்மியா தான் சார் குடிக்கிறாங்க. இது வந்து நைட்டு வலின்னா நைட்டு கிட்னி ப்ராப்ளம். சோ கிட்னிக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி இல்லைன்னா கிட்னிக்கு வந்து தொந்தரவா இருக்கும். அதனால இந்த கால் வலிக்கும். தண்ணி வந்து ஜாஸ்தி கொடுங்க. தண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், இந்த எல்லா வலியும் சரியா போயிடும். வலி இருக்கிறது காரணம் டாக்ஸின் நம்ம உடம்புல இருந்து வெளியே போகல. அது வெளியே போறதுக்கு ஒரு வழி தான் யூரின். அந்த யூரின் ஜாஸ்தி ஆகணும்னா தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். தண்ணி ஜாஸ்தி குடிச்சீங்கன்னா உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகும்போது உடம்பு சுத்தமாச்சுன்னா வலி எல்லாம் போயிடும். சார் இப்போ அவங்களுக்கு எதுவும் கலர் எதுவும் போட வேணாங்களா? கலர் தெரப்பி எதுவும் தேவையில்லைங்களா? கலர் போடணும். கலர் பத்தி ஒண்ணும் இல்ல. பட் முதல்ல தண்ணியை குடிங்களேன். தண்ணியை குடிக்காம கலர் மட்டும் போட்டீங்கன்னா எப்படி சரியா வரும்? இப்போ அதே கால் வலி எனக்குமே இருக்குங்க சார். நான் தண்ணி நல்லாவே குடிக்கிறேன். முட்டியில தண்ணி குடிக்கிறீங்க, கடன்னு குடிச்சிருவீங்க. இல்லைங்க சார், பொறுமையா குடிக்கிறேன். பொறுமையா குடிச்சீங்கன்னா சரியா வரும். பட் அதுக்கு வந்து இந்த பேக் சைட்ல வந்து இந்த மாதிரி 4 புள்ளி பிளாக் கலர் ஓகே சார். சரிங்க சார். இந்த மாதிரி போடுங்க. இதனால கரெக்டா வரும். அதே மாதிரி இந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர்லயும் அதே மாதிரி போடுங்க. ஓகேங்க இந்த சார். நடு ஜாயிண்ட்ல அது போட்டு எவ்வளவு நேரங்க சார் அப்படி வச்சிருக்கணும்? போட்டுட்டு மறந்துடுங்க, அவ்வளவுதானே. அது பாட்டுக்கு இருக்கும். சரிங்க சார். அப்புறம் ஓ என் பையனுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குங்க சார். எப்பவுமே சளி இருந்துட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு 13 வயசு. அவனுக்கு என்னங்க சார் பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடுறான் அந்த பையன்? எதுவும் இல்லைங்க சார். எப்பயாவது பழைய சோறு தண்ணி கொடுப்பேன். சரி. அப்புறம் நட்ஸ் ஏதாவது கொடுப்பேன். டீ மற்றபடி காஃபி எதுவும் சாப்பிடுறது இல்லையா? இல்லைங்க சார், அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. சரி. இந்த ரைட் ரிங் ஃபிங்கர்ல இந்த இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லா பச்சை கலரா பண்ணிருங்க. ஓகேங்க சார். இந்த கிரீன் கலர் இந்த இடத்துல. லைட் கிரீன். நைட்டு முழிக்கிறானா ஜாஸ்தி? இல்லைங்க சார். சரி, இந்த கிரீன் கலர் போடுங்க. கிரீன் கலர்னால சளி வந்து கம்மியாயிரும். ரொம்ப நன்றிங்க சார். அது நார்மல் மார்க்கர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா அதே நார்மல் ஸ்கெட்ச் பென் கலர். ஓகேங்க சார். சார் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க சார்? கலர் தெரப்பி. அது குணபாலன் சார் தான் சொல்லுவாரு. அவர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, அவர்கிட்ட பேர் கொடுத்துருங்க, அவர் சொல்லிடுவார். தேங்க்யூ சார். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களாம்மா நீங்க? இல்லைங்க சார். நம்பர் பேர் கொடுத்துருங்கம்மா. உங்க பேர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப ஆரம்பிச்சிருவோம்மா. அது எப்படியும் வந்து நம்ம கலர் நம்பர் தெரப்பி டைரக்ட் கிளாஸ் வந்து நவம்பர், அதாவது தீபாவளி முடிஞ்சு நவம்பர் 1 இருக்குமா? ஓகேங்க சார். ஓகே. உங்க மொபைல் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, பேரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, நாங்க நோட் பண்ணி வச்சுப்போம், ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். ஓகேங்க. தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. அடுத்ததாக தனுஷ், நீங்க பேசலாங்கம்மா. தனுஷ். சொல்லுங்க. எல்லாருமே கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து பதில் சொல்லக்குள்ள உண்மையிலுமே நேர்ல பார்த்து சொல்றது வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். அது அக்குபஞ்சரா இருக்கும், கலர் தெரப்பியா இருக்கட்டும், அதுல ஒரு ரியாக்ஷன் உண்டு. அதனால நீங்க நேர்ல வந்து, அதாவது வீடியோல வந்து ஓரளவு கேள்வி கேட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். ஓகே. எப்படின்னு தெரியல. ஓகே, பரவாயில்ல. இல்லாதவங்க
கேள்வி கேளுங்க. பையனுக்கு 13 வயசு ஆகுது சார். நான் சொன்ன இந்த கலர் தெரப்பி படி அவன் பெட்டு யூரின் போயிடுறான் சார். நைட்ல வந்து போயிடுறான். அதனால இந்த மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்ணேன் சார் நீங்க சொல்லி. அது ஒரு ஒரு 5 நாள் வந்து கண்டினியூவா எதுவும் நல்லா இருந்தான் சார், நார்மலா இருந்தான். திரும்ப அது பெட் யூரின் போயிட்டு இருக்கா சார் அவன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். சவுண்ட் கொஞ்சம் கிளியரா இல்லையா? அதான் சார் பையனுக்கு பெட் யூரின் போயிடுறான் சார். படுக்கையே 13 வயசு ஆகுது சார். 13 வயசு ஆகுது. நீங்க சொன்ன மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நைட்ல ட்ரவுசர் போட்டு படுக்க வச்சிருந்தேன் சார். சரி. ஹலோ. அது ஒரு 5 நாள் கண்டினியூவா போகாம இருந்தா சார். நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது சார். சரி. திரும்ப மறுபடியும் போறான். அந்த கலர் ட்ரெஸ் போடும்போது திரும்ப போறான். இல்ல அது எல்லோ கண்டினியூ போட சொல்லுங்க கொஞ்ச நாள். கொஞ்ச நாள் போட சொல்லணும் சார். 4-5 நாள் போட்டு விட்டுறக்கூடாது. கண்டினியூவா போடுங்க அதை. சரிங்க சார். ஆனா நல்லா இது கழிச்சு சார். 5 நாள் கண்டினியூவா போகாம இருந்தா சார். நல்லா இருந்துச்சு சார். இல்ல அது கண்டினியூ பண்ணுங்க. அது கொஞ்ச நாள் ஆகும். அது இவ்வளவு நாள் இருக்குது 5 நாள்ல சரியா போயிடும். இந்த டைம் ஆகும். இந்த எல்லோ ஹாஃப் பேண்ட் போட சொல்லுங்க. அதே மாதிரி எல்லோ கலரும் போட சொல்லுங்க டெய்லி. இந்த இடத்துல எல்லோ கலர். இந்த இடத்துல எல்லோ கலர் போடணும் சார். சரி சரி சரி. இந்த இடத்துல அப்புறம் சார் பெரிய பையனுக்கு வந்து தொண்டையில வந்து குரல் கர கர கரன்னு கேட்டுட்டே இருக்கு சார். சளி இருந்துகிட்டே இருக்கு அவனுக்கு தொண்டையில. சரி. இந்த இடத்துல வந்து பச்சை கலர் போடுங்க. இந்த இடத்துல பச்சை கலர்ல. சரிங்க சார். ஓகே சார். பச்சை கலர். அதே மாதிரி இந்த ஏரியால வந்து வயலட் கலர். வயலட் சார். சரிங்க சார். சரிங்க. ஆமா. இதை கொஞ்ச நாள் போட்டு வாங்க, சரியா வந்துடும். தேங்க்யூ சார். நன்றி சார். வாழ்க்கை முடியும் சார். வாழ்க்கை நன்றி சார். நன்றிங்கய்யா தனுஷ் ஐயா. அடுத்தது பிரியதர்ஷினி, நீங்க கேள்வி கேட்கலாமா? பிரியதர்ஷினி. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா பிரியதர்ஷினி. கேளுங்கம்மா. ஐயா கேளுங்க. எனக்கு வந்து குழந்தை பிறந்து 6 வருஷம் ஆகுது. ஆனா எனக்கு இந்த குழந்தை பிறந்து 6 வருஷம் ஆகுது ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு வந்து அந்த வயிறு குறையவே மாட்டேங்குது. உடம்பு கூடுதலாட்டு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது தெரப்பி உண்டு ஐயா? அதுக்கா இந்த 2 ஸ்மால் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்ல வந்து டார்க் ப்ளூ கலர் போடுங்க. டார்க் ப்ளூ கலர் அப்படி ரிங் மாதிரி போடுங்க. கொஞ்ச நாள் போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த என் குழந்தை வந்து பசி வர மாட்டேங்குது, சாப்பிட மாட்டாங்க சரியாட்டு. 6 வயசு ஆகுது. அதான் லிவர் சரியில்லை. லிவருக்கு இந்த இடத்துல கிரீன் போடுங்க. இந்த இடத்துல. அப்புறம் 3 வயசு பாப்பா கொஞ்சம் ஸ்பீடு கூடுதலா இருக்கு. சாப்பிட மாட்டா, அடம் பிடிக்கிறது கூடுதலா இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு இதா இருக்கு. அப்புறம் கற்றல் திறன் குறைபாடு இருக்கு. அதுக்கு ஏதாவது உண்டுமாங்கய்யா? ஹைப்பர் ஆக்டிவா இருக்கா? ஐயா அந்த லிவருக்கு சொன்னீங்களா கிரீன், அது எந்த இடங்கய்யா அது? ஓ சரி, ஓகே ஓகே. கிரீனு, ஓகே ஓகே. ஆமா, இது வந்து லிவரோட ஏரியா. இந்த இடத்துல கிரீன் போட்டுக்கணும். ஓகே ஓகே. ஹைப்பர் ஆக்டிவ் வந்து இந்த தம்ப்ல வந்து கிரீன் கலர் போடுங்க. கிரீன் கலர் போட்டாலும் குறைஞ்சிரும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் வந்து. இந்த பச்சை கலர் வந்து இந்த இடத்துல போடுங்க. ரெண்டு விரலையும் போடணுமா? ரெண்டு கையிலையும்? இல்ல, லெஃப்ட்ல மட்டும் போடுங்க. ஐயா அப்புறம் என் தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறந்து இப்போ 4 வருஷம் தான் ஆகி. அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான், ஆனாலும் அவங்களுக்கும் தொப்பை குறைய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது? அதேதான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அதே கலர் தான், ப்ளூ கலர். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இந்த 3 வயசு பிள்ளைக்கு கற்றல் திறன் குறைபாடு இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது உண்டுமா? என்னம்மா?
3 வயசு பிள்ளைக்கு கற்றல் திறன் குறைபாடு. ஏதாவது சொன்னா டக்குன்னு மறந்துருவா. அதாவது பாத்ரூம் போவது கூட அவளுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவளுக்கு. அதை எப்படி சரி பண்றது? அதுக்கும் பச்சை கலர் தான். இந்த இடத்துல சரிங்க ஐயா. பச்சை கலர் போட்டீங்கன்னா சரியா வந்துடும். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்ததாக கல்யாணி குமரேசன், நீங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுங்க. பையனுக்கு 9th படிக்கிறப்ப 14 வயசுல இப்ப வயசு 25 ஆகுது. அப்ப இந்த வந்திருந்தது 3 வருஷம் மெடிசன் எடுத்துக்கிட்டான். அது இப்ப நாளடைவுல என்னாச்சுன்னா முடியெல்லாம் அப்படியே கொட்டுதுங்க சார். இது வரைக்குமே ஃபுல்லாவே கொட்டிடுச்சு. கேட்டா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னங்க பண்றது? எந்த இது பண்றது? இல்ல இது நைட் ரொம்ப முழிக்கிறாங்களா? நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் தூங்குறாங்க ஐயா. அந்த நைட்டு லேட்டா தூங்கினாலே இந்த பிரச்சனை வரும். ஏன்னா கிட்னி நைட் எனர்ஜி கிட்னி எனர்ஜி. அந்த நேரத்துல முழிச்சீங்கன்னா அது ட்ரபிள் பண்ணும். பட் இந்த பிளாக் கலர், இந்த 4 பிளாக் கலர் போடுங்க. இதனால குறைஞ்சிடும் அது. திரும்ப அது முளைக்கிறதுக்குங்கய்யா அந்த முடி கொட்டுனது. ஆமா, அந்த பிளாக் கலர் போடுங்க, குறைஞ்சிடும் அது. மறுபடி கொட்டுனது முளைக்க ஆரம்பிச்சிடும். முடி கொட்டுறது கம்மியாயிரும், முளைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் பிரச்சனை. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது ஏகமை, நீங்க கேள்வி கேட்கலாமா? ஏகமை. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் சார். நான் கேட்கிறேன். எனக்கு வயசு 64 ஆகுது. 3rd ஸ்டேஜ்ல இருக்கு. அது குறையிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா? என்னமா புரியல எனக்கு. கர்ப்பப்பை இறக்கம். ஓகே. இங்க எல்லோ கலர் போடுங்க. இந்த இடத்துல கீழே அந்த 2 விரலுக்கு நடுவுல இது யூட்ரஸ் ஏரியா. அந்த யூட்ரஸ் ஏரியால எல்லோ கலர் போடுங்க. ஓகே. 2 கையிலயுமே போடணுங்களா? 2லையும் போடலாம், ஒரு கையில போட்டாலும் பரவாயில்ல. அது எல்லோ கலர் ஸ்டெபிலிட்டி. எல்லோ கலர் ஸ்டேபிளா வச்சுக்கிறது. அதனால எல்லோ கலர் போட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்துடும், அடிக்கடி மூவ் ஆகாது. ஓகே சார், நான் ட்ரை பண்றேன். நானும் கிளாஸுக்கு வர பாக்குறேன். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இப்ப கலர் ஒரு டார்க் கலருக்கு கொஞ்சம் லேசாவோ கலர் தெரியாமலோ இல்ல இடம் தெரியாமலோ போட்டோம்னா அதனால எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்களா? இல்லம்மா, அதனால உதவும். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. அடுத்தது லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளத்துடன். ஐயா, உங்க பாண்டிச்சேரி நேரடி வகுப்பு பத்தி சொல்லியிருந்தாரு குணபாலன் ஐயா. இப்போ அந்த 2 நாள் பயிற்சியில என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணுங்க ஐயா? இல்ல, சிலபஸ் கலர் தெரப்பி மெயினா வேணும்னா கலர் தெரப்பி மெயினா இது ஒண்ணு ரிஃப்ளெக்ஸாலஜி, 2வது சைனீஸ் அக்யூப்ரெஷரோட பேசிக், அப்புறம் ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷரோட பேசிக், அப்புறம் சுஜோக்கோட பேசிக். இதுல கலர் எப்படி யூஸ் பண்றது, 4 சப்ஜெக்டும் கவர் ஆகும். நன்றிங்க ஐயா. இன்னொன்னு இப்போ இப்போ முடி கொட்டுற பிரச்சனைக்கு சொன்னீங்கல்ல, இப்போ அதுக்கு நம்ம ஏதாவது உள்ளுக்க மாத்திரை கித்திரை எடுத்துக்கணுமா, இல்ல நம்ம கலர்லயே நம்ம முடி கொட்டுறதை நிறுத்தி முடி வளரணுமா? மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு தானே கலரை சொல்றேன். அப்புறம் மாத்திரையும் சாப்பிடணும்னா எதுக்கு? இல்ல கலர் தெரப்பிலேயே எல்லாம் சரி பண்ணிடலாம், மாத்திரையே தேவையில்லை. அதுதான் ஐயா முக்கியம், வாழ்க்கையில அதுதான் ஐயா முக்கியம். அதுக்குதான் நாங்க பாடுபடுறோம். கலர்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி இது பண்ண முடியுங்கிறது தான் நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாத்திரை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகள். சோ அந்த கலர் தெரப்பி ரொம்ப ஈஸியா அதெல்லாம் சால்வ் பண்ணிரும். சரிங்க ஐயா. இப்போ இந்த கலர் தெரப்பி இந்த 2 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டு நாங்க நாங்களே சொல்லி கொடுக்கலாமா?
நிச்சயம் சொல்லி கொடுக்கலாம். முதல்ல பிராக்டிஸ் பண்ணணுமா, பிராக்டிஸ் பண்ணி அதோட அனுபவம் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்களே கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்புறம் உடனே சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி அரைகுறையா தானே இருக்கும். முதல்ல ஒரு 6 மாசமாவது பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த நீங்க இது ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ரிசல்ட் கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும்போது தானே நீங்க சொல்லி கொடுக்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. அதனால நீங்க பிராக்டிஸ் முதல்ல பண்ணுங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணி, இப்ப நான் சொல்லி கொடுக்கிற கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து 2 நாள் முடிச்ச உடனே 3வது நாளே நீங்க டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து அதாவது எசன்ஸ் தான் கொடுக்க போறேன். எனக்கு நான் 20-25 வருஷத்துல என்ன அனுபவப்பட்டிருக்கேனோ அந்த அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுங்கிறது கதையா அளந்துகிட்டு இருந்தோம்னா அது முதல்ல ஸ்டார்டிங்ல உள்ளவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ரைட்டா? ஆனா வந்து அனுபவப்படுறது, இப்ப இந்த பாயிண்ட போட்டீங்கன்னா சரியா போகணும், அந்த பாயிண்ட போட்ட உடனே உங்களுக்கு அந்த வியாதி சரியா போன உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும், இந்த பாயிண்ட் எப்படி வேலை பார்த்துச்சு. அப்போ நீங்க அந்த பாயிண்ட பத்தி கத்துக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், உங்களுக்கு மனசுல அப்படி பதிஞ்சிரும். இப்ப வந்து ஃபுல்லா சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகும், அது வந்து நல்ல அந்த கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப வந்து நான் சொல்லி கொடுக்க வந்து எசன்ஸ், இது பண்ணா இது ஆகும், இது பண்ணா இது ஆகும், இது செஞ்சா இது ஆகும். அப்போ வந்து அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸா வந்து இன்னும் கூட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அட்வான்ஸுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. பட் இந்த பேசிக் தெரிஞ்சாக்க அட்வான்ஸ் வந்து நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேங்க்யூ சார், சூப்பரா விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு கான்பிடன்ட் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்களும் வந்து எங்களையும் குணப்படுத்திக்கலாம், மத்தவங்களுக்கும் சொல்லி தரலான்ற ஒரு கான்பிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா நானே வந்து அதனாலதான் கத்துக்கிட்டேன். சரி, வயசான காலத்துல யாருக்காவது சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு டயத்துல வந்து அதுவே வந்து ஒரு ப்ரொஃபஷனா வந்துருச்சு. சோ இது மாதிரி எந்த நேரம் எது யூஸ் ஆக போகுதுன்னு யாருக்கு தெரியும். இப்போ ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவாகுது? ஒரு எம்ஆர்ஐ பண்ண போனீங்கன்னா எவ்வளவு செலவாகுது? நிறைய ஆயிரும் சார். அப்படியே தொட்டுட்டு போயிட்டே இருக்கோம் ஐயா. அதெல்லாம் 10-15,000 ரூபாய் எங்க போகுதுன்னே தெரியாது, ரைட்டா? இப்போ இந்த கோர்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அது எவ்வளவோ மடங்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு இடத்துல போறீங்க, அங்க வந்து மருந்து கிடையாது, டாக்டர் கிடையாது, யாரும் கிடையாது. இப்போ உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? டக்குன்னு அந்த கலர் எடுத்து போட்டோம்னா சரியா போயிடும். கலர் கூட உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க மனசுலயே அந்த கலரை வச்சு பண்ணலாம். அது ரேக்கின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? உங்களை மனசார நினைச்சேங்க, நீங்க கரெக்டா வந்துட்டீங்க அப்படிங்கிறோம். அப்போ நினைக்கிறதுனாலயே ஆயிருது. இப்போ கலர் கூட இல்லைனாலே கண்ணை மூடிட்டு பச்சை கலரு இந்த இடத்துல நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசால அந்த இது பண்ணீங்கனாலே அந்த எஃபெக்ட் வந்துடும். நிச்சயமா உங்களுக்கு கலர் கூட போட தேவையில்லை. அது கிளாஸ்ல இன்னும் நிறைய இருக்கு, அது நேரடியா வரும்போது நிறைய சொல்றேன். அப்ப இது ஹீலிங் இதுல வந்துருமா ஐயா, இந்த கலர் தெரப்பியும்? கலர் தெரப்பி ஹீலிங் தானம்மா. ஓ, கலர் வச்சு ஹீல் பண்றோம். நான் இங்க வந்து லிவர் இருக்குன்னு சொல்றேன். இப்ப இங்க லிவரா இருக்கு, நீங்க இங்க லிவர் நினைக்கிறதுனால தானே லிவர் இங்க இருக்கு. அது ஹீலிங் தானே, வேற என்னது? இது மெட்டாபிசிக்கல் ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் கிடையாது. அதாவது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார், இதே ட்ரீட்மெண்ட் அவங்களும் பண்ணாங்க. பட் நீங்க பண்ணீங்க, உடனே எஃபெக்ட் ஆச்சு. ஏன் ஆச்சு? அந்த நினைப்பு அங்க இருக்கணும். நம்ம இங்க லிவர்ன்னு நினைச்சு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் அது ஒர்க் பண்ணும். நம்ம ஏதோன்னு நினைச்சிட்டு பச்சை கலர் சொன்னாரா சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா டைம் ஆகும், ஒர்க் பண்ணும், பட் டைம் ஆகும். பட் அங்க லிவர் இருக்கு, அது சரியாகணும், இந்த பச்சை கலர்ல சரியாகும் நினைச்சு அந்த பச்சை கலர் போட்டீங்கன்னா உடனே சரியாகும். சூப்பரையா. சரியா? குணபாலன் ஐயா, சென்னையில நிறைய பேர் இருக்கோம், எங்களுக்கு சென்னையில கொடுங்க ஐயா கிளாஸ், ஐயாவோட நேரடி வகுப்பை. போட்டுருவான், சென்னையிலயும் போட்டுருவான், கவலைப்படாதீங்க.
நன்றி இப்ப வந்து நம்ம வந்து நடத்த போற வகுப்பு வந்து காரைக்கால்ல தான். வர்ற நவம்பர் மாசம் காரைக்கால்ல தான் நம்ம அந்த வகுப்பு நடத்த போறோம். ஐயா தான் வந்து வகுப்பு எடுக்க போறாங்க. அதனால வந்து அதனுடைய வகுப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வகுப்புல கலந்துக்கினீங்க கலந்துங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல வேணும்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி செய்யலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான மெம்பர்கள் குறைந்த நபர்கள் சேர வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. அதனால எத்தனை நபர்கள் சேர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு மூலம் மத்த இடத்துலயும் நம்ம போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிகழ்வு வந்து இனிஷியேட் பண்றது நம்ம காரைக்கால்ல தான். காரைக்கால்ல தான் நம்ம தீபாவளி முடிஞ்சு இந்த வகுப்பு நடைபெற போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அம்மா கேட்ட மாரி இது ஐயா சொல்லிக் குடுக்குற வகுப்புல வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்துக்கிறது தான். மற்றவர்களுக்கு பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஐயா சொன்ன மாரி நமக்கு உண்டான பலன்களை நம்ம அனுபவித்த பிறகு மற்றவர்களுக்கு செய்வது நமக்கு மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் ஐயாவோட கிளாஸ் ரெகுலரா வரும். இந்த நம்ம அடுத்த செஷன்ல ஐயாவோட கிளாஸ் அது ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கும். நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சக்திவேல் ஐயா, நீங்க கேட்கலாம். அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா ஐயா, எனக்கு இந்த வலது கால் பெருவிரல் வந்து கொஞ்சம் வலி இருக்குது. டெய்லி காலையில வந்து அதுல யூரின் போய்கிட்டு இருக்கேன். அது ஒரு 6 மாசம் கேட்டுச்சு. திரும்பவும் அந்த இடத்துல மறுபடியும் பெயின் வருது. அதுக்கு எதுவும் கலர் இருக்கா ஐயா? கலர் வந்து இந்த ஸ்பைன் ஏரியால பிளாக் கலர் போடுங்க. பிளாக் கலர் எந்த ஏரியா? இந்த ஏரியா. 2 கையிலயும் போடணுமா? 2 கையிலயும் போடலாம், ஒரு கையில போட்டாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே ஐயா, நான் கலர் தெரப்பிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் ஐயா. நேம கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க ஐயா. நான் ஜாயின் பண்றேன் ஐயா. காரைக்கால்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. இந்த கலர் தெரபி நீங்க நீங்க ஜாயின் பண்ணணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு நீங்க இப்ப வாட்ஸ்அப் மெசேஜ் உங்க நேம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சரிங்க. ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துட்டு உங்க நேமோட இது பண்ணிக்கங்க. 98424 கொடுத்துருக்கீங்க. 9585. இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து இது பண்ணீங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துக்கங்க. 98424 ஓகே ஓகே. ஸ்கிரீன்ல இருக்கு, நான் பாத்துக்கிறேன். थैंक यू. இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் உங்க நேம் கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். அப்புறம் அம்மா கேட்டாங்க சென்னையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படிங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்படி உங்களுக்கு தேவைகள்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. யாருக்கு தேவைகள் உங்க ஊர்ல நம்ம போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நபர்கள் குறைந்தது ஒரு 20 நபர்களுக்கு மேல இருக்கணும். அதனால நபர்கள் இருந்தாங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதற்குண்டான ஏற்பாடை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது நம்ம காரைக்கால்ல தான் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. 20 நம்பர் ரெடி பண்ணிடலாம். சார்ஜஸ் எதுவும் வாங்கணுமா அவங்ககிட்ட? எதுவும் இதை பத்தி விளக்கங்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதா இருந்தாலும் விளக்கங்கள். நன்றி நன்றி நன்றியா. வாழ்க்கை. அடுத்ததாக அஸ்வின், நீங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. அஸ்வினோட அம்மா பேசுறேங்க ஐயா. அவனுக்கு என் பையனுக்கு 27 வயசு ஆச்சுங்க ஐயா. ஓசிடி ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லா வேலையும் ஸ்லோ மூமெண்ட், வேலைக்கும் போறது இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா. நேத்து நைட்டு தூங்கிட்டு இருந்தவன் ஒரு 11:30 மணி இருக்கும். நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்னு தூங்கவே இல்லைங்க விடிய விடிய. நாக்குக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போலானாலும் நைட்டு நேரம் எங்க போறதுன்னு தெரியல. நாக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னே இருக்கிறான். அப்புறம் விடிஞ்சு 5 மணிக்கு இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. எல்லாரும் வேலைக்கு போலியேன்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா. என்ன பண்றதுன்னு தெரியல. வேலை வேற ஸ்லோவா போறாங்க ஐயா. எந்த வேலை செஞ்சாலும் ஸ்லோவா போறது, நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போறான். இதுக்கு பிசிஏ முடிச்சுட்டாங்க ஐயா காலேஜ். இப்பதான் இந்த ஒரு 4-5 வருஷம் நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஓசிடி ப்ராப்ளம்னு என்னன்னு தெரியல. நைட்டு ரொம்ப நாக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் என்னன்னு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க ஐயா. மேடம், நீங்க என் நம்பரை வாங்கிட்டு டைரக்டா பேசுங்க. அது இந்த ரிப்போர்ட் எல்லாம் பிரெயின் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். இப்படி
நேரடியா கலர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியாது இது. அது சரி கொஞ்சம் சரி சிம்டம் எல்லாம் பார்க்கணும். நீங்க நம்பர் வாங்கி நேரா பேசுங்க, நான் பேசுறேன். ஓசிடி ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கிறேங்க ஐயா. அம்மா அந்த ஆமா நம்பர் ஆமா அது கொடுத்தேன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. சரிங்க அஸ்வின் ஐயா. அம்மா, சரிங்க இந்த ஐயா. நம்பர் அஸ்வின் நம்ம அம்மா. கொடுத்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயாவும் கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான மற்ற விஷயங்களை நீங்க இது பண்ணிக்கலாம். டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாங்கம்மா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே 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 நன்றி. ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. சரிங்க. அடுத்ததாக சரளா, நீங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா உடல் எடை குறைய என்ன கலர் தெரப்பி யூஸ் பண்ணுவீங்க? எதுக்கு? உடல் எடை குறைய. அதான் ப்ளூ சொன்னேன்ல இந்த இடத்துல, 2 ஸ்மால் ஃபிங்கர்லயும் சென்டர் ஜாயிண்ட்லயும் ப்ளூ கலர். ஓகே. அம்மாவுக்கு 65 வயசு ஆகுதுயா. சரி. மூட்டு இடுப்பு வலியால நடக்க முடியாம இருக்காங்கய்யா. அவங்களுக்கு ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம்? ஸ்பைன்லயும் பல்ஸ் இருக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆபரேட்டும் பண்ணி. L4 L5 ஆமா ஆமாய்யா. டிஸ்க் பல்ஜ்னு சொல்லிருக்காங்க. ஆமாய்யா. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன சாப்பிடுறாங்க? தண்ணி தான்யா குடிப்பாங்க. அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிடுறது இல்ல. டைரக்டா உணவு தான்யா, காலை உணவு தான். அது முதல்ல சிறுதானிய வந்து ஃப்ரூட்ஸ் கொடுங்க. முதல்ல ஃப்ரூட்ஸ் கொடுங்க. இந்த பல்ஜார வந்து ஹீட்னால வருது. இந்த ஹீட்டை உடம்புல வயித்தோட ஹீட்டை குறைக்கணும். அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். சரிங்க சரிங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து -2 பிராக்கெட்ல ப்ளூ கலர்ல எழுதுங்க. ஒரு லைன் ஒரு 6-7 தடவை எழுதுங்க. சரிங்க. 2 சைட்லயும் எழுதுங்க. இதனால கொஞ்சம் அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து கம்மியாயிரும். ரொம்ப நன்றியா. ஐயா அந்த மைக் பிடிச்சு மூலையில பேசும்போது பேச்சு வந்து சரளமா வரமாட்டேங்குது, தடைபடுது. அதுக்கு தைரியமா இருக்கிறதுக்கு கலர் தெரப்பி இருக்காயா? அது வந்து ஃபியர்னால வர்றது, பயத்தினால வர்றது. பயத்துக்கு வந்து ஒரு நிமிஷம். இந்த லிவரோட இடத்துல வந்து -7 எல்லோ கலர் பிராக்கெட்ல -7 எல்லோ கலர் ஒரு 7-8 தடவை எழுதிருங்க. இந்த கான்பிடன்ஸ் வந்துடும், நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. அடுத்ததா சௌந்தரி, நீங்க இப்ப கேள்வி கேட்கலாமா? வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வந்துங்க ஐயா, எனக்கு 61 ஆகுது. இந்த நீ பெயின் இருக்குங்க ஐயா. அந்த நீல வந்து ரெண்டு நீலுமே இந்த சைட்ல முட்டி இருக்கும் இல்லைங்க ஐயா, எலும்பு அதுல வந்து கொஞ்சம் வலி இருக்கு. டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்க வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி இருக்குன்றாங்க ஐயா. அதுக்கு ஏதாவது கலர் பண்ணலாங்களா? ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஹீட்னால வருது, பிளட்டோட ஹீட்னால வருது. காலையில என்ன சாப்பிடுறீங்க? காலையில ஓட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க ஐயா. இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி சாப்பிடுறீங்களா? ஆமாங்க ஐயா, டீ ஆமா, டீ நிப்பாட்டுங்க. டீ தானே ஹீட். அந்த டீயோட ஹீட் என்ன ஆகும், அந்த ஃப்ளூயிட் வந்து எல்லாம் இதாயிரும், ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகும்போது இந்த போன் வந்து ஒட்டுறதுனாலதான் அந்த வலி வர்றது. ஸோ அதுல லூப்ரிகேஷன் வேணும்னா அதுக்கு வந்து அதாவது ஹீட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த காஃபி டீ சாப்பிட்றதுனால பிளட் வந்து அசிடிக் ஆயிருது. அசிடிக் ஆனாக்க இந்த அதாவது என்சைம்ஸ் ஆர் ஹீட் சென்சிட்டிவ், ரைட்டா? எல்லா என்சைம்ஸும் ஹீட்னால ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த ஹீட்டை கம்மி பண்ணணும்னா டீ காஃபியை நிப்பாட்டணும், ஃப்ரூட்ஸ் முதல்ல சாப்பிடணும், பிளட்டை வந்து அல்கலைனா வச்சிருக்கோம். இந்த ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து நிப்பாட்டிருங்க. ஏன்னா ஓட்ஸ்ல வந்து சாலிட் லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்க அசிடிட்டி 4-5 மடங்கு கூடிரும். சாலிடும் லிக்விடும் சேர்த்து என்னைக்கும் சாப்பிடவே கூடாது. இந்த ஓட்ஸ் எல்லாம் என்ன, அசிடிட்டி கூடுறது, ரைட்டா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வேற ஏதாவது சாப்பாடு, ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த இது சாலிட் லிக்விட் இந்த ஓட்ஸ்ல வந்து இதனாலதான் பெரிய பிரச்சனை. இந்த அசிடிட்டி வர்றதுக்கு காரணமே இந்த ஓட்ஸ் தான்.
கேவுரு கஞ்சி ரைட்டா? குடிக்கலாங்களா ஐயா? கேவுரு மாவு கஞ்சி அது குடிக்கலாங்களா? கஞ்சி எல்லாம் குடிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 விரல்ல நடுவுல வந்து ம். ரெட் கலர் ரிங் போடுங்க. ரெட் கலர். ஓ, ரெட் கலர். ஓகே. லெஃப்ட் ரெட் ஹேண்ட் கலர் தானங்க வந்து ஐயா சொல்றீங்க? லெஃப்ட் ஹேண்டுங்களா லெஃப்ட் ஐயா? ரைட் எதுனாலும் சரி, இந்த நடு ஜாயிண்ட் ஓகே. ஆ. ஒரு நாள் ரெட் போடுங்க, ஒரு நாள் கிரீன் போடுங்க, ஒரு நாள் ரெட் போடுங்க, ஒரு நாள் கிரீன் போடுங்க. இல்ல ரெட் போட்டுட்டு 2 பக்கம் கீழே மேல கிரீன் போடலாம். அப்படி கூட பண்ணலாம். ரெட் வந்து சரி. சர்க்குலேஷனை கூட்டும். ரெட் வந்து பிளட். அப்போ அந்த முழங்கால்ல பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். கிரீன் வந்து பிளெக்சிபிலிட்டி. அதனால இந்த பிளெக்சிபிளா வர்றது ஈஸியா இருக்கும். சரிங்க ஐயா. இந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து ஏதாவது கலர் இருக்குதுங்களாங்க ஐயா? ஃபேட்டி அன்னைக்கு நீங்க லிவருக்கு ஏதோ லிவர்ல தான் கிரீன் கலர். அதுல கிரீன் கலர் போட்டா போதும். அன்னைக்கு நீங்க கிரீன் ஏதோ ஒரு கலர் போட்டா 3 கலர் போடணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள என்ன கனெக்ஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுல நான் ஒழுங்கா அது இருக்கு. கவனிக்கல. அதாவது மெத்தட் வந்து நிறைய இருக்கு. சிம்பிளா நீங்க இந்த இடத்துல வந்து கிரீன் போட்டீங்கனாலே ஃபேட்டி லிவர் கம்மியாயிரும். ஓகேங்க ஐயா. ஓகே, ஓகே. சரி. ரைட்டா? இந்த எந்த ரைட் விதமான சைடு வீக்கத்தை சொல்லுங்க ஐயா. எந்த விதமான வீக்கத்தை கம்மி பண்ணணும்னாலும் கிரீன் கலர் போடணும். சோ ஃபேட்டி லிவர்னா லிவரோட வீக்கம். அதை கம்மி பண்ணணும்னா இந்த இடத்துல கிரீன். முழங்கால்ல வீக்கம் இருந்தா அதுக்கு கிரீன் போட்டீங்கன்னா கம்மியாயிரும். எங்க போட்டாலும் சரியாயிரும். அது லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இல்லைங்க ஐயா? லெஃப்ட் ஹேண்ட்ல போடணும்ல ஆமா, கிரீன் கலர். லிவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல. லெஃப்ட் ஹேண்ட்ல. ஓகே. இந்த ஷோல்டருக்கும் வந்து அந்த மாதிரி அதுக்கும் வந்து கிரீன் கலரே போடலாங்களா ஐயா? அந்த ரைட் கிரீன் தான். ஷோல்டர் மூவ்மெண்ட் கிடையாதுல்ல, பிளெக்சிபிலிட்டி இல்ல, மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கு வந்து இந்த இடம் இல்லைங்களா? ஓகே. ஆமா, இந்த 2 ஜாயிண்ட்லயும் கிரீன் போட்டீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்துரும். சரிங்க சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக குணசேகரன், நீங்க பேசலாங்க ஐயா. குணசுந்தரி, சாரி, குணசுந்தரி, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆரம்பத்துல காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஒருத்தவங்க லிங்க் மூலமா வந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சார்ட்ட எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். ஹீமோகுளோபின் லெவல் வந்து அடிக்கடி குறைஞ்சிரும். சரி. நம்ம ஃபுட்ல ஹீமோகுளோபின்ல வந்து லிவரை தான் கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி போன் மேரோவை கரெக்ட் பண்ணணும். ரைட்டா? சோ இந்த ரிங் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்ல வந்து பிளாக் கலர் போடுங்க. பிளாக் கலர் வந்து ஜெனரேஷன், அதாவது உற்பத்தி பண்றது. சோ அந்த ஹீமோகுளோபின் வந்து உற்பத்தி ஆறது போன் மேரோல இருந்து. சோ அந்த ரிங் ஃபிங்கர் நடு ஜாயிண்ட்ல பிளாக் கலர் கொடுங்க. ஓகே, ஓகேங்க சார். தேங்க் யூ. நன்றிங்கம்மா. இது வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, போதும். ஏன்னா அடுத்தது ஐயாவுக்கும் டைம் ஆயிடுச்சு, நமக்கும் டைம் ஆயிடுச்சு. இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் 3 நபர்கள் இருந்தாங்க, இப்போ அடுத்தது 3 நபர்கள் வேற பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க போதும். இன்னும் அடுத்தடுத்த செஷன்ல ஐயாவோட செஷன்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொன்னலதா நீங்க கேட்கலாங்கம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. தைராய்டுக்கும் அல்சருக்கும் மட்டும் சொல்லுங்க ஐயா. அல்சர் ரொம்ப சிவியரா இருக்கு. தைராய்டுக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 2க்கு மட்டும் ஐயா என்னென்ன பண்ணணும்? அல்சருக்கு வந்து இந்த ஸ்டமக் ஏரியால வந்து கிரீன் கலர் போடுங்க. ஓகேங்க. இந்த ஏரியா வந்து கிரீன் போடுங்க. இது வந்து ஸ்டமக் ஏரியா. இல்ல ரைட் ரிங், அதாவது ரிங் ஃபிங்கர்ல மேல் ஜாயிண்ட் இருக்குல்ல, அத கூட கிரீன் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டமக் தான். ரைட் ரிங் ஃபிங்கர் அப்பர் ஜாயிண்ட் கிரீன் கலர். கிரீன் கலருங்களா? ஆமா. அல்சர்னா என்ன? அல்சர் வந்து ஹீட். அந்த ஹீட் குறைக்கிறது வந்து வாட்டர், அதான் தண்ணி. அது கிரீன் கலர். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தி. அப்படிதாங்க ஐயா. காரம் எதுவுமே சாப்பிட முடியாது. தைராய்டுக்குங்க ஐயா. தைராய்டுக்கு வந்து இந்த இடத்துல, இந்த தம்போட 2 சைடு இங்க வந்து பிளாக் கலர் போட்டு மசாஜ் பண்ணுங்க.
ஓகேங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது கவிதா, நீங்க கேட்கலாமா? கவிதாங்கிறவங்க கேட்கலாம். வணக்கங்க ஐயா. என்னோட தம்பிக்கு 43 வயசு ஆகுது. அவன் ரத்த குழாயில வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹார்ட் ஏதாவது பிளாக்கேஜா? ஆமாங்க சார். ஹார்ட் பிளாக்கேஜுக்கு வந்து லைட் ப்ளூ. சரிங்க சார். இந்த லைட் ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் ஸ்மால் ஃபிங்கர்ல இந்த கீல் ஜாயிண்ட்ல வந்து ரவுண்டா போடுங்க. சரிங்க. ரைட்டா? சரிங்க. அதுக்கு மேல வந்து எல்லோ கலர், சரிங்க. அதுக்கு ப்ளூ. மேல ஆரஞ்சு, அப்புறம் அந்த மேல் ஜாயிண்ட்ல வந்து ஆரஞ்சு. சரிங்க சரிங்க. ப்ளூ எல்லோ ஆரஞ்சு. ப்ளூ எல்லோ ஆரஞ்சு ஆரஞ்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு. ரொம்ப நன்றிங்க. எல்லோ வந்து தெரியாது, ப்ளூ வந்து தெரியும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. தெரியுது? அந்த ப்ளூ, லைட் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு ஆரஞ்சு, இந்த மாதிரி ரிங் ரவுண்டா 4 பக்கம் போட்டுறணும். சரிங்க சரிங்க. போட்டீங்கன்னா 2 மாசத்துல வந்து 10 ஆர்டரியும் ஓபன் ஆயிரும். இது ஒரு இதுக்கு நீங்க பயப்படுறீங்க, 10 ஓபன் ஆயிரும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க. 30 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட். சரியான உடனே பாதி அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. அவசியம் அனுப்பிச்சிடுங்க. சரி. 30 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட், 30 ரூபா ஹெச்பினால தெரியாது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுமதி சுவாமி, நீங்க கேள்வி கேட்கலாமா? சுமதி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சுமதி சுவாமி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த வயிறு வந்து ரொம்ப கொலன்னு தொங்கிக்கிட்டு இருக்குது, பெருசாவும் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பாயிண்ட் போடலாம்? கொஞ்சம் வெயிட்டும் லாஸ் பண்ணணும். அதுக்கு என்னங்க சார் கலர் யூஸ் பண்ணலாம், பாயிண்ட் போடலாம்? இந்த 2 ஸ்மால் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்ல ப்ளூ கலர் போடுங்க. வெயிட் லாஸும் ஆகுங்களா சார்? ஆமா, வெயிட் லாஸுக்கு தான் சொல்றேன். ஓகேங்க சார். சதையெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகும். எல்லாம் கரைஞ்சிரும், எல்லாம் கரைஞ்சிரும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார், அவ்வளவுதாங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். அடுத்ததாக தங்கவேல், நீங்க கேள்வி கேட்கலாம். தங்கவேல். சார் வணக்கம் சார். இப்ப சார், இப்ப நாக்குல கருப்பா அங்கங்க ஒரு கலரா இருக்குது, கருப்பு கலர்ல. அதுக்கு நீ பண்ணையா? கருப்பு கலர் நாக்குல இல்ல, இப்ப வந்திருக்கா? அது முதல்ல இருந்தே இருக்கா? இடையில வந்தது. இடையில வந்ததுன்னா அது டங் டயக்னோசிஸ் பார்க்கணும். அதெல்லாம் இதுல வந்து கலர் நான் சொல்ல முடியாது. அது வந்து நாக்குல வந்து எல்லா ஆர்கனும் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கோ அங்க ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். அங்க வந்து ரத்த ஓட்டம் இல்ல, அந்த இடத்துல வந்து பிளாக் கலர்னா அதுல ஏதாவது சாலிடா ஒரு இது ஃபார்ம் ஆகுது, கெட்டி ஃபார்ம் ஆகுது, இல்ல கல்லு ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சோ அது டங் டயக்னோசிஸ் பார்த்தா தான் தெரியும். சரி சார். அதுக்கு ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா டங்குக்குன்னு தனியா? இல்ல மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த அக்யூபங்க்சர் பண்றவங்க டங் டயக்னோசிஸ் பார்த்து சொல்லுவாங்க. சரி சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இறைவாசிக்கு நீங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. என்னய்யா, வாசுகி அம்மா பொண்ணுங்கய்யா. அது ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்கய்யா. சாப்பிட்டது வந்து செரிக்கல அப்படி
அப்புறம் அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டும் இருக்குங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு வந்து அக்காவுக்கு கேட்கணுங்கய்யா. அவங்க வந்து நம்ம எக்கு சாப்பிட்டா அப்புறமேட்டு இந்த காலிஃப்ளவர் 2ம் சாப்பிட்டாங்க. அது ஒத்துக்காம மூக்கு அப்புறமேட்டு கை விரல்ல ரொம்ப வறட்சி ஆகி கொப்பளம் மாதிரி வருதுங்கய்யா. இது 2த்துக்கும் எனக்கு கொஞ்சம் கலர்ஸ் சொல்லுங்கய்யா. அது டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் அசிடிட்டி ஆயிட்டு இருக்கா? ஆமாங்கய்யா. டைஜஷன் எது சாப்பிட்டாலுமே செரிக்க மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு. செமிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த ஸ்டமக் ஏரியால வந்து லைட் ப்ளூ கலர் போடுங்க. சரிங்கய்யா. லைட் ப்ளூ கலர் போட்டீங்கன்னா அந்த டைஜஷன் வந்து கரெக்ட் ஆயிரும். சரிங்கய்யா. அசிடிட்டி ஜாஸ்தியா இருந்தாக்கா கிரீன் கலர் போடணும். டைஜஷன் ப்ராப்பரா இல்லைன்னா லைட் ப்ளூ கலர் போடணும் ஸ்டமக் ஏரியால. ஆமா. அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ரிங்கு, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர், லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட் கீழ் ஜாயிண்ட் ரெண்டுலயுமே பிளாக் கலர். ஓகேயா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர். ஓகேயா. இந்த 3 இடத்துல பிளாக் போட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து கம்மியாயிரும். சொல்லுங்க, எந்த இடத்துல பாயிண்ட் சொன்னீங்க? இந்த இடத்துல அதுவுமே அங்கதான் டைஜஷனுக்கு ப்ளூ கலர். ஒரு பிளாக் கலர். ஆமா, இதுக்கு கீழே வந்து லைட் ப்ளூ. இந்த லைட் ப்ளூக்கு கொஞ்சம் மேல வந்து இங்க பேங்க்ரியாஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் கலரு. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ரெண்டும் பிளாக் கலர் ரவுண்டு. சரிங்க. பிளாக் கலர் ரவுண்ட். ஓகே. அப்புறம் அக்காவுக்கு கேட்டாங்களையா, அந்த குறிப்பிட்ட பொருள் சாப்பிட்டா அவங்க ஒத்துக்காம அந்த மூக்குல அப்புறம் கையில மட்டும் தனியா தெரியுதுங்க, ரொம்ப வறட்சியா இப்படி வெடிச்சு இருக்குங்க. அதான் அந்த டைஜஷன் ப்ராப்பர் ஆயிடுச்சுன்னா இதுவும் சரியா போயிடும். இது அக்காவுக்கு கேட்டாங்கய்யா, வறட்சியா இருக்கிறது. அதுக்குமே இந்த பாயிண்ட் பொருத்தமாகுங்களா? ஆமா, அந்த டைஜஷன் சரி பண்ணுங்க இந்த இடத்துல. சரிங்கய்யா. ஓகே. கிரீன் கலர். ஓகேயா. தேங்க்ஸ் ஐயா. நன்றிங்க. நன்றிங்கப்பா. அடுத்ததாக லதா, நீங்க கேள்வி கேட்கலாமா? லதாங்கிறவங்க. லதாங்கிறவங்க பண்ணிருக்காங்க. அடுத்து லதா குருவும் இருக்கீங்க. ஓகேங்கம்மா. லதா குரு நீங்க பண்ணுங்கம்மா. போதும், ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். 2 பேருக்கு மட்டும்தான். அடுத்தது ரகுபதி, இந்துலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேர் மட்டும்தான் என்ன இருக்காங்க. ஏன்னா போதும். லதா குரு நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. லதா குரு நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வந்துச்சுங்களா சார்? வந்துச்சு. தம்பிக்கு வந்து 2 கிட்னியும் டயாலிசிஸ் பண்றாங்க சார். அவருக்கு என்ன கலர் இது பண்ண முடியும் அதை ரெடியூஸ் பண்ண? டயாலிசிஸ் எல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படி கலர்ல வந்து அப்படியே சிம்பிளா சொல்ல முடியாது. பட் இந்த பிளாக் கலர், இந்த 4 பிளாக் கலர் போட்டீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க சார். ஓகே. இது வந்து கிட்னி ட்ரீட்மெண்ட். ஓகே. அது எந்த கையில போடணும் சார்? லெஃப்டா ரைட்டா? எதுல வேணாலும் போடலாம். லெஃப்ட் ரைட் எதுலயும் போட்டுக்கலாம். 2 கையிலயும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை. இடத்துல பிளாக் கலர். ஓகே. கான்ஸ்டிபேஷனுக்கு சார்? கான்ஸ்டிபேஷனுக்கு ரைட் தம்ப்ல கீழ் ஜாயிண்ட்ல வந்து டார்க் ப்ளூ கலர். இந்த டார்க் ப்ளூ கலர் இந்த ஜாயிண்ட்ல, கீழ் ஜாயிண்ட்ல. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ரகுபதி ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். போதும். ரகுபதி, இந்து 2 பேர் தான். ஐயா வணக்கம் ஐயா. முழங்கால் வலிக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். முழங்கால் வலிக்குங்க ஐயா. முழங்கால் வலிக்கு இந்த சென்டர்ல வந்து ஜாயிண்ட்ல இந்த 2 நடு ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட். ஓ, 2லயே. சரிங்க சார். ஆமா, ரெட் கலர் ஒரு நாள், கிரீன் கலர் ஒரு நாள். ரெட் ஒரு நாள், கிரீன் ஒரு நாளுங்களா? ஆமா, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டா போட்டு வாங்க. ஒரு நாள் கிரீன் ஒரு நாள் சார். ஒரு நாள் கிரீன், ஒரு நாள் ரெட். ரெட் ஒரு நாள், கிரீன் ஒரு நாள். இந்த சென்டர்ல நடு விரல்
மோதிர விரல் ரெண்டுலயுமே சார்? ஓ சென்டர் ஆமா, விரல். சரிங்க நடு சார், சரிங்க விரல், சார். மோதிர விரல்ல, சரிங்க நடு சார். ஜாயிண்ட்ல. ஓகே. நடு ஜாயிண்ட்ல. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இந்து, நீங்க கேட்கலாமா? இந்து அம்மா, நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 20 வருஷமாவே வந்து டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால கால் பாதம் வந்து விறுவிறுன்னு எப்பவுமே நரம்பு பிரச்சனை இருக்குங்க ஐயா. கால் விறுவிறுன்ட்டே இருக்கும். அதே மாதிரி பாதம் வந்து உணர்ச்சி வந்து கம்மியா இருக்கு. மதமதப்பு இருக்கிறதுனால நடந்தாவே வலிக்கு விட்டுருங்க. மீன்ஸ் grip இருக்கிறது இல்ல. பாதத்துல grip இருக்கிறது இல்ல. அதே மாதிரி எப்பவுமே ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கால் விறுவிறுன்னே எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்குங்க. முக்கியமா படுத்தாங்கன்னா கால் விறுவிறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து நடு 2 விரல் வந்து காலு. இந்த பேக் சைடுல வந்து டார்க் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர்ல இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. ஓகேங்க ஐயா. ஓகே. டார்க் ப்ளூ போட்டீங்கன்னா காலோட சர்க்குலேஷன் வந்து கூடிரும். ஓகேங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு வந்து இந்த இங்க பிளாக் கலர், சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த இடத்துல பிளாக் கலர். சரிங்க ஐயா. இது ரிங் மாதிரி 2 இது போட்டீங்கன்னா அந்த டயபெட்டிஸும் கம்மியாயிரும், சர்க்குலேஷனும் கரெக்ட் ஆயிரும். சரிங்க ஐயா. ஐயா ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஏதாவது சொல்லுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் தான் சொன்னேன்ல, இப்போ லைட் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு 4 ரிங் லெஃப்ட் ஸ்மால் ஃபிங்கர்ல. பிளாக் இருக்கிறவங்க இந்த இது டெய்லி போட்டுக்கலாம். பிளாக் இருந்தாலும் சரி, ஹார்ட் வேலை பார்க்கலைனாலும் சரி, டெக்கி கார்டியா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரியா வரும். ஓகேங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்தது லதாங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்க கேள்வி கேட்கலாமா லதா? சார் இது கிட்னி ஷ்ரிங்கேஜுக்கு என்ன சொல்யூஷன் சார்? கிட்னி ஷ்ரிங்க் ஆறுது வந்து ஹீட்னால ஆறுது, ரைட்டா? அப்போ ரீஜெனரேஷன், அதாவது திருப்பி அது உற்பத்தி பண்ணணும்னா இதே தான், அந்த பிளாக் கலர் 4 பிளாக் கலர் போட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது ஸ்டாப் ஆகி இந்த ஷ்ரிங்கேஜ் வந்து சரியாயிரும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு நிறைவான கேள்வி, எல்லாருக்குமே பதில் சொன்னீங்க. இன்றைய நிலைகள் நமக்கு இதுவரைக்கும் எடுத்த செஷன்ல 48 நாள் செஷன்ல உங்களுக்கு அந்த கேள்வி பதில் செஷன்ல நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பா பதில் சொன்னாங்க ஐயா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து 6 மாசம் நடக்க போற கோர்ஸ்லயே அவங்களோட கோர்ஸ் நமக்கு முழுமையா கிடைக்க போகுது. சந்தோஷம். இப்ப ஐயா வந்து சொன்னாங்க நேரடி வகுப்பு நம்ம நடத்த போறோம். நேரடி வகுப்புல ஐயா சொன்ன மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்க போறோங்கிறத பத்தியும் சிறப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த நடக்கிற இடம் காரைக்கால்ல தான். அதனால எப்படி என்னங்கிறத நீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க, சித்தானந்தம் ஐயாட்ட நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு நாங்க கான்டாக்ட் பண்ணிட்டு டேட்டு மட்டும் நாங்க ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு டேட்டு நாங்க வந்து குரூப்ல போட்டுறோம். விருப்பப்படுற நபர்கள் கண்டிப்பாக நீங்க அந்த நேரடி வகுப்புல கலந்துக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி அனைத்து விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னாக்கா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதற்குண்டான ஏற்பாடுங்கிறது நம்ம பிறகுதான் பண்ண முடியும், இப்ப பண்ண முடியாது. அதனால தொடர்ச்சியா நம்ம செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி. இந்த நிலைகள்ல நமக்கு அற்புதமாக இந்த செஷனை ஏற்படுத்தி கொடுத்த ஹர்ஷத் பார்மரையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். சந்தோஷம். நம்ம நிகழ்வு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலைச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து 6 மாத நிகழ்வாக நம்ம வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுவரைக்கும் பயணிச்சவர்களுக்கு சந்தோஷம். 48 நாள் நிகழ்வு உங்களுக்கு ஒரு முன்னோட்ட நிகழ்வாக அனைவருக்கும் கிடைத்திருக்கும். சந்தோஷங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணித்து உங்களுடைய அனைத்து விதமான பயிற்சி முறைகளையும் கற்றுக்கொண்டு நீங்களும் இப்ப சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்டான பயிற்சிகளை, உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மற்றவர்களுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே கலந்துகிட்டு சிறப்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இது மாதிரி குழுவுல இணைக்கணும்னா நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் அதாவது 48 days 3ங்கிற காலைச்சக்கரம் குரூப்ல வந்து
நீங்க மற்ற நபர்களை இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அது ஒரு லிங்க் அனுப்பியிருக்கோம். அந்த லிங்க்ல அந்த 3வது குழுவிலையும் நீங்க எல்லாரையுமே இணைத்து அவர்களையும் பயன்பெற வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில எல்லாருமே கலந்துக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா அந்த குழுவுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர் கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஆனா அவர்களும் தொடர்ந்து பயிற்சி முறைகளை கலந்துகிட்டு நேரடி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான செஷனாக கேள்வி பதிலை ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த நலசிவமையா அவர்களுக்கும், அடுத்ததாக காய்கறி மருத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து அதற்குண்டான கேள்வி பதில்களை சிறப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அலமேல் மங்கையம்மையார் அவர்களுக்கும், அதே போன்று கலர் நம்பர் தெரபி இதை வந்து நமக்கு ஒவ்வொருடைய சந்தேகங்களையும் சிறப்பாக நமக்கு பதில் கொடுத்து அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி தன்னுடைய நேரடி வகுப்புக்குண்டான பயிற்சி முறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்த ஹர்ஷத் பார்மரையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று ஒரு மாணவனாக இருந்து கொண்டு நாளை ஒரு ஆசிரியராக உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கும் இந்த அனைத்து நல்லுள்ளங்களையும் பாராட்டி இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய நிகழ்வு ஒரு சில நபர்கள் தான் கேள்வி கேட்டாங்கிறது கிடையாது. குழுவில் உள்ள அனைவருக்கும் அது பொருந்தும். எனவே குழுவில் உள்ள அனைவரும் இந்த கேள்வி பதில நல்லா கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு உண்டான கேள்விகள் அதிலே வந்திருக்கும். மற்றும் உங்களுக்கு கேள்விகள் அதுல வரல, உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தா அடுத்த செஷன்ல நீங்க கலந்துகிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி பதிலை கேட்டுக்கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் நாம் தெரியப்படுத்துவது, இது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ ஒரு விளையாட்டுக்காகவோ நடத்தப்படும் நிகழ்ச்சி கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய உங்கள் மனநிலைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு. இது மற்றவர்களைப் போல் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது, ஒரு குடும்ப நிகழ்வு. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாருமே ஒன்றாக இணைந்து செயல்படுவோமோ அதே போன்று ஒவ்வொருவரும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து ஒரு குடும்பமாக பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் இந்த காலச்சக்கரம் என்பது. எனவே ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் நீங்க இணைந்தாலே ஒரு குடும்பத்தில் இணைந்தது போல் ஒரு ஆத்மாத்மான சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா சொன்னது போல் அந்த ஹீலிங் மெத்தட்ல, அந்த பிராண சிகிச்சை ஹீலிங் மெத்தட்ல வந்து நம்ம எப்படி இணைய முடியும் அப்படிங்கிறதுக்கு மனதுதான் முக்கியம். அதனால இந்த மனதை வைத்து நாம் அனைத்தையும் பெற முடியும் என்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரே கருத்து தான். அதனால வந்து எல்லாருமே அதே போன்று இந்த குழுவில் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தில் இணைந்த ஒரு மன நிறைவை, மன மகிழ்வை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து அனைவரும் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.